ஹே காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? இப்போ ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு சீரீஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த சீரீஸை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு பயங்கரமான ஃபீலிங்லாம் தோணும். ஏன்னா காட்டுக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சபிக்கப்பட்ட பழங்காலத்து வீடு இருக்கும். அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் பையனும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது போக புதுசாக அந்த வீட்டுக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு வரா. ஸோ அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்றதுலாம் தெரியாது. அது போக அந்த பையன் இருக்கான்ல, அவன் வினோதமாக என்ன பண்ணுவான்னா, அவங்க அம்மா சாப்பிட்றதுக்காக கீரி பிள்ளையை வேட்டையாடி அதோடைய கறியையும் இந்த ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் மட்டும்தான் போய் கொண்டு போய் அந்த கிழவிக்கு கொடுப்பான். அது போக புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வந்த பொண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு ஒழுங்காக விசாரிக்காம தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க போல. அதாவது அந்த பொண்ணு வெளியில் எங்கேயாவது கடைக்கு போனாங்கன்னா அந்த ஊர் மக்கள்லாம், ஏமா நீ தெரிஞ்சுதான் அந்த வீட்டுக்கு போனியா, அந்த வீடு ஒரு சபிக்கப்பட்ட வீடு, அந்த வீட்டுக்கிட்ட போனாலே இங்கே நிறைய பேருக்கு நிறைய கெட்டது நடந்துடும், நிறைய பேர் அங்கே காணாமலும் போயிருக்காங்க, இப்படி இருக்க எதுவுமே தெரியாமல் அந்த வீட்டில் போய் வாக்கப்பட்டுட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. ஸோ உண்மைக்குமே அந்த வீடு என்னது, இந்த ஊர் மக்கள்லாம் சொல்ற மாதிரி அது சபிக்கப்பட்ட வீடா? அது போக ஹீரோடைய அம்மா எதுக்கு அந்த மாதிரி இந்த பச்சை கறியையும் ட்ரிங்க்ஸையும் குடிக்கிறாங்க? அது போக புதுசாக அந்த வாக்கப்பட்டு போன ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற கதையெல்லாம் அப்படியே நமக்கு ஒரு கிரீப்பியான ஃபீலிங்ஸ் கொடுத்து சொன்ன கதை தான் முத்தாசி. ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் தனியாக ஒரு பழைய வீடு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள தான் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவளுக்கு முழிப்பு வந்துடுது. ஸோ கண்ணை திறந்து பக்கத்துல பார்த்ததுமே அவளுடைய ஹஸ்பண்டை காணோன்றது தெரிய வருது. அதே நேரம் அந்த வீட்டுக்கு வெளியில இருந்து ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதனால என்ன நடக்குதுன்னு தெரியாம மெதுவா அந்த ஜன்னல் பக்கத்துல போய் எட்டி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோ மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று ஒரு கீரிப்பிள்ளைய வேட்டையாடுறதுக்காக காத்துட்டு இருக்கிறான். ஸோ இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும். அதாவது சொல்ல போனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். அப்படி இருக்கும்போது இந்த நடுராத்திரியில இவளுடைய ஹஸ்பண்ட் தூங்காம இருந்து போய் ஒரு கீரிப்பிள்ளைய வேட்டையாடுறாங்களே அப்படின்னு நமக்கே ஒன்றும் புரியாம குழப்பத்தில் பார்ப்போம். அப்போ ஹீரோனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்பவே விசித்திரமா இருக்குது. அதனால ஒரு லைட் எடுத்துட்டு மெதுவாக வீட்டுக்கு வெளியில வராங்க. அப்படி நம்ம ஹீரோயின் கரெக்டாக வெளியில வரும்போது ஹீரோவும் கரெக்டாக அந்த கீரிப்பிள்ளை மேலே அம்பு விடுறான். அந்த அம்பு கரெக்டாக ஹீரோயின் பக்கத்துலேயே உரசிட்டு போய் நேராக அந்த கீரிப்பிள்ளை மேலே பாயுது. அது அந்த இடத்துல செத்து போகுது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் பயந்து அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்க என்ன பண்ற, எதுக்கு வந்த, நீ தூங்கலையா, முதல்ல வீட்டுக்குள்ள போய் தூங்கு அப்படின்னு எதுவும் ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாம எதுவுமே பேசாம அமைதியாக வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த செத்து போன கீரிப்பிள்ளையை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய கத்தியால அதை துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ இதெல்லாம் ஹீரோயின் அப்படியே பின்னாடி நின்று பயத்தோட பார்த்துட்டே இருப்பா. என்னது இது, ஏன் இவர் இப்படி பண்றாரு, அதுவும் நைட் டைம் அப்படின்ற மாதிரி பயத்திலே பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோவுக்கு யாரோ அவனை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும். உடனே திரும்பி பார்க்குறான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் உடனே மறைஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கீரிப்பிள்ளையோடைய கறி இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒரு வாழை இலையில வச்சுட்டு நல்லா பேக் பண்றான். கூடவே ஒரு சரக்கு பாட்டிலையும் எடுத்துட்டு ரெண்டே ஒரு பேக்குள்ள போட்டுக்கிறான். அப்புறமா கையில லைட் எடுத்துட்டு வீட்டோட மேலே இருக்கிற இந்த மேல் கூரை இருக்கும் இல்லையா, ஸோ அதை நோக்கி மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ரூமுக்கு போன உடனே கதவை டக்குன்னு மூடிட. ஆனால் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு மேலே வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயமா இருக்கும் இல்லையா, இவர் ஏன் இப்படி வித்தியாசமா பண்றாருன்ற மாதிரி. ஸோ ஹீரோயின் மெதுவாக அந்த ரூம் பக்கத்தில் கதவுல இருந்து ஒரு சின்ன ஓட்ட வழியா உள்ள என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்பதான் ஒரு பயங்கரமான அதுவும் கொடூரமான கிழவி, பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடூரமா இருக்காங்க இல்லையா, அந்த வயசான கிழவி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறான். ஸோ அவங்களுக்கு இந்த சூனியக்காரி மாதிரி ரொம்பவே நீளமான தலைமுடி இருக்கும். நம்ம ஹீரோ அந்த கிழவியோடைய நீளமான முடிய அவனுடைய தோல் மேல போட்டுக்கிட்டு தான் கொண்டு வந்த அந்த கீரிப்புள்ளையோடைய பச்சை கறி இருக்கு இல்லையா, அந்த கறியையுமே சாராயத்தையுமே அவங்களுக்கு கொடுக்குறான். ஸோ அந்த கிழவியும் அதை வாங்கி பச்சையாவே அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கதவுக்கு வெளியில நின்று பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மூச்சே நின்று போயிருது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அப்போ கரெக்டா அந்த கிழவி கதவை பார்த்துக்கிட்டு லீலா அப்படின்ற மாதிரி இவளுடைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்களாம். அவ்வளவுதான் ஹீரோயின் பயத்துல பதறி போய் டக்குன்னு பின்னாடி நகர்றாங்க. அப்ப எதிர்பாராத விதமா அவளுடைய கால் ஸ்லிப் ஆகி மாடிப்படியில இருந்து அப்படியே கீழே உருண்டு உருண்டு விழுந்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணா கதை அப்படியே ஒரு நாளுக்கு முன்னாடி போகுது. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா, ஸோ அந்த நாள் அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மாட்டு வண்டியில அந்த இடத்த நோக்கி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவளுடைய அப்பாவும் அவளுடைய 2 தங்கச்சிகளும் கூடவே வராங்க. ஸோ அவங்க போற பாதையை பார்த்தாலே ரொம்பவே அடர்ந்த காடு இருக்கு இல்லையா, சுத்தியுமே வீடு கிடையாது. இதை பார்த்த ஹீரோயினுடைய தங்கச்சி பொண்ணுங்க, அப்பா உண்மையாவே அக்காவை அந்த இடத்துல தனியா விட்டுட்டு போக போறோமா அப்படின்னு ஏக்கத்திலே கேட்கிறா. உடனே இன்னொரு தங்கச்சி அப்பா யாருமே இல்லாத இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா, இதை பத்தி இன்னொரு தடவை நீங்க யோசிக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, ஆனா நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்து, எத்தனை தடவை சொல்றது, இந்த கல்யாணம் என்னுடைய முடிவு, நீங்க யாரும் என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா படிச்சு உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, நான் இங்க சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா அவளுடைய அப்பாவுக்கு மனசே கேட்கல. இல்லம்மா, நம்ம குடும்பம் ஏழ்மை நிலையில இருக்கிறதுனால தானே நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச, அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ள உன்னை தனியா விட்டுட்டு போறது என்னால எப்படி முடியும் அப்படின்னு கவலையா பேசுறாரு. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக மட்டும்
மட்டும் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. இது நானே எடுத்த முடியும். அதனால என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் இங்க கண்டிப்பா சந்தோஷமா வாழ்வேன் அப்படின்னு சமாதானப்படுத்துறான். அதே நேரம் அந்த காட்டுக்குள்ள இன்னொரு இடத்துல காமிக்கிறாங்க. அதுல ஒரு தாந்திரிகன் வந்து ஏதோ ஒரு சடங்குக்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவா அவன் கூட தான் இருப்பான். அப்ப வானத்தை பார்த்த அந்த தாந்திரிகன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிரகணம் ஆரம்பிக்க போறத அவன் தெரிஞ்சுக்கிறான். உடனே ஹீரோ பார்த்து கல்யாணத்துக்கான நேரம் வந்துருச்சு, பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டே இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்றான். அதே நேரம் நம்ம ஹீரோயின் அவளுடைய குடும்பத்தோட அந்த காட்டுக்குள்ள வந்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ போற வழியில ஒரு பெரிய மரத்தை வந்து கிராஸ் பண்ணும்போது அதுல மல்லிகா காவு அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு வச்சிருக்கும். அதாவது இந்த இடத்துல இருந்து தான் மல்லிகா காவுன்ற பகுதி ஆரம்பிக்கிறது போல. ஸோ நம்ம ஹீரோ வாழ்றதும் இதே இடத்துல தான். ஸோ கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினும் அவளுடைய குடும்பமும் ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அங்க வந்து சேர்ந்ததுமே அடுத்த நொடியே கிரகணம் ஆரம்பிச்சிருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சூரிய வெளிச்சம் மறைஞ்சு அந்த இடமே இருட்டாக ஆரம்பிக்க உடனே அந்த தாந்திரிகன் கிரகணம் ஆரம்பிச்சிடுச்சு, ஸோ இது முடியறதுக்குள்ள கல்யாண சடங்கு முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அவசரப்படுத்துறான். ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன இது கிரகண நேரத்தில் கல்யாணமா, யாருமே இப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹீரோ வந்து நீங்க பயப்பட வேண்டாம், இது வந்து எங்க ஊருடைய ஒரு பழக்க வழக்கம், அவ்வளோதான். அதுவும் நான் உங்களை இங்கே வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு சிலையை காமிக்கிறான். ஸோ இது வந்து என்னுடைய அப்பாவுடைய மல்லிகனுடைய சிலை, எங்க கல்யாணத்துக்கு அவரும் ஒரு சாட்சியா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னதும் அதை கேட்ட அந்த அப்பாவும் சரி உன்னுடைய ஆசைப்படியாவே எல்லாம் நடக்கட்டும், ஆனா உன்னுடைய அம்மா எங்க, அவங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது அம்மாவா, அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான் அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கிரகண இருட்டுக்கு நடுவில் ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணம் நடத்த முடிஞ்சிருது. ஸோ கல்யாணம் முடிஞ்சதுமே ஹீரோயினுடைய அப்பா வந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவருடைய அந்த 2 மகள்களையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே நேரம் கிரகணம் முடிஞ்சு அந்த இடம் மறுபடியும் வெளிச்சமாக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய ஸ்கூட்டர்ல ஹீரோயின் உட்கார வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா அவன் கூட்டிட்டு வந்த வீட்டை பார்த்தாலே ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் பயமாயிடுது. ஏன்னா காட்டுக்கு நடுவில் ரொம்பவே பழமையான, பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல இந்த வீடு. ஸோ அந்த வீட்டை பார்த்தா ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள என்ன இது இவ்வளோ பயங்கரமா இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே அங்கேயே நிற்கிறாங்க. அப்போ ஹீரோவை பார்த்து லீலா ஏன் அங்கேயே நின்றுட்ட, வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். ஸோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அங்கே வந்து நிறைய தூசியா இருக்கும் போல. அது பட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு தொடர்ந்து இந்த தும்மல் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோ இந்த வீடு வந்து ரொம்பவே பழமையான வீடு இல்லையா, அதனால பெருசா சுத்தம் எல்லாம் பண்றது கிடையாது, ஆனா இப்பதான் நீ வந்துட்டியே, இனிமேல் எல்லாத்தையுமே நீ சரி பண்ணிடுவேன்னு நம்புறேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்ல. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அவனுடைய அம்மாவை பத்தின ஞாபகம் வரும். அம்மா உங்க அம்மா வாங்க, அவங்கள ஏன் நான் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது அம்மா வந்து மேலே இருக்கிற ரூம்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை, அதனால இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு வேணாம் நாளைக்கு அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாளிக்கிறான். அதோட இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும், இந்த வீட்டையும் என்னையும் என்னுடைய அம்மாவையும் நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அதுக்கு சந்தோஷமா சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோ அவளை அப்படியே பாசமா கட்டி பிடிக்கிறான். இதோட மறுபடியும் இப்போ நம்ம கதை பிரசன்ட்டுக்கு வருது. அதாவது மேலே இருக்கிற அந்த ரூம்ல ஹீரோடைய அம்மா வந்து பச்சையா அந்த கீரி பிள்ளையோடைய கறியை சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதை பார்த்து பயந்த ஹீரோயின் அப்படியே கீழே விழுந்திருப்பா. அப்படி கீழே விழுந்ததுனால ஹீரோயினுடைய தலையில அடிப்பட்டு அப்படியே மயக்க நிலைமையில இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் அவளுக்கு பக்கத்தில் உட்காந்து தலையில அடிப்பட்ட காயத்துக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. அந்த வயசான கிழவி, அவளுடைய நீளமான தலைமுடி, அதுவும் பச்சையான கீரி பிள்ளையோட அந்த சாப்பாடு, இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு டக்குன்னு கண் முழிச்சு எந்திரிச்சுக்கிறாங்க. அந்த டைம்ல அவளுக்கு பக்கத்திலே உட்காந்துருந்த நம்ம ஹீரோ லீலா எப்படி இருக்க, உனக்கு பரவாயில்ல அப்படின்னு கேட்கும்போது நான் இப்போ நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு பயத்திலே சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, தனியா நீ என்னுடைய அம்மாவை பார்க்க போகாதுன்னு, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால சில நேரம் அவங்க வந்து நடந்துக்கிற விதம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுக்கான ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. சரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா உங்க அம்மா ஏன் கீரி பிள்ளையோடைய கறியை பச்சையாவே சாப்பிட்றாங்க, அதுவும் அந்த சரக்கோட சேர்த்து சாப்பிட்றாங்க, அதான் எனக்கு புரியல அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் ஹீரோ அவனுடைய அம்மாவை பத்தி ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னுடைய அம்மா வந்து சாதாரணமானவங்க கிடையாது, ஒரு காலத்துல இந்த பகுதியில் வளர்ந்த மிகப்பெரிய தாந்திரியகமா இருந்தவங்க. ஒரு முறை ஏதோ ஒரு சடங்குக்காக கீரி பிள்ளையோடைய பச்சைக்கறியை அப்படியே சாராயத்தோட சேர்த்து சாப்பிட்டாங்க. அன்னையில இருந்து அது அவங்களுக்கு ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. இப்போ அவங்க எப்போ கேட்டாலுமே நான் கீரி பிள்ளை கறியையுமே சாராயுமே கொண்டு வந்து கொடுக்கணும். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, சின்ன வயசுல நானும் என்னுடைய அம்மா கிட்ட இருந்து மந்திரம் தந்திரம்லாம் கத்துக்கிட்டேன், எல்லாருமே என்னை பார்த்து நீ உன்னுடைய அம்மா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இனிமேல் நீ தனியா அம்மாவை பார்க்க போகவே கூடாது சரியா அப்படின்னு வான் பண்ண. ஐயோ சாமி நான் எங்கேயும் போக மாட்டேன்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் பயத்திலே சரின்னு சொல்றாங்க. அப்படியே சீனோ கட் ஆகுது. இதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில அப்படியே சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவளுடைய அந்த பெருக்கமாரில் ஏதோ வெள்ளை நேரத்துல ரொம்ப நீளமான முடி கொத்து கொத்தா மாட்டுமா. ஸோ அதெல்லாம் வேற யாரோடைய முடியும் கிடையாது, மேலே இருக்கிற இவளுடைய மாமியாரோடைய முடி தான். ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய அந்த அம்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உட்காந்து பாலிஷ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவன்கிட்ட வந்து ஹீரோயின் வீட்டில் வந்து காய்கறி எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னதும் அவ்வளோ தானே இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னதும் இல்லை இல்லை உங்களை வாங்கிட்டு வர
சொல்லலை, நான் போய் வாங்கிட்டு வரேன், இந்த வீட்டுக்குள்ளே இருந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு, அப்படியே வெளியில் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்த மாதிரி ஆகிடும்ல அப்படின்னதும் சரி சரி அப்படின்னா நீயே போயிட்டு வா. ஆனால் ஒரு விஷயம், இங்கே இருக்கிற ஊர்க்காரங்க கிட்ட மட்டும் தேவையில்லாததை நீ பேசிடாத, அவங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க, எதை பார்த்தாலும் எதையாவது கதை சொல்லிட்டே இருப்பாங்க, அதனால அவங்க சொல்கிற எதையுமே பெருசாக எடுத்துக்காத சரியா, அதோட அந்த பணம் அலமாரிக்கு மேலே இருக்கும், அதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு காய்கறி வாங்குறதுக்காக ஊருக்குள்ளே போகிறாங்க. எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி வரும்போது வழியில் பூ விற்கிற ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பூ வாங்குறா. அப்போ அந்த பொண்ணு ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீ அந்த ராஜனுடைய மனைவி தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, ஒரு நிமிஷம், கல்யாணத்துக்கு முன்னாடி ராஜனை பற்றி அவனுடைய வீட்டை பற்றியும் நீங்கள் எதுவும் விசாரிக்கலையா அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க, அந்த வீட்டில் அப்படி என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு பயங்கரமான உண்மையை சொல்கிறாங்க. நீ இப்போ தங்கி இருக்கிறல்ல அந்த வீடு, அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட வீடு, அந்த வீடு மட்டும் இல்லை இந்த மொத்த கிராமமுமே சபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சி ஆகிட அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மறுபடியும் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 10 வருஷமாக அந்த கிராமத்தில் எந்த ஒரு பொண்ணுக்கும் குழந்தை பிறக்கவே இல்லை, ஒருவேளை ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்ணு இந்த கிராமத்துக்கு வந்தாலுமே அவளுடைய குழந்தை கருவிலேயே கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கம் வரும் பாருங்க. அப்போ அவங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னே மாதிரியே இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த ஊர்க்காரங்க சொன்ன எதையுமே நம்பாமல் அந்த சபிக்கப்பட்ட வீட்டுக்கு பக்கத்தில் மூலிகையை வந்து பறிக்க போனாங்க. அப்படி அந்த பொண்ணு அங்கே இருந்த ஒரு செடியை பார்த்து அதை வேரோட பிடிங்கி எடுத்தான். ஆனால் அந்த செடியோடைய வேருக்கு கீழே கொத்து கொத்தா வெள்ளை நேரத்தில் ஒரு நீளமான முடியை வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அந்த வெள்ளை முடிகளுக்கு திடீர்னு உயிர் வந்த மாதிரி வேகமாக பரவ ஆரம்பிச்சுது. அப்போ அவளுடைய கையை முழுசா சுற்றி ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்க அவள் எவ்வளவோ ட்ரை பண்ணியா அந்த முடி வந்து அவளுடைய கையை வந்து விடவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடி அவளுடைய கையை இன்னுமே இருக்க ஆரம்பிக்க கடைசியில் அவளுடைய நரம்புங்களையே நசுக்கி அந்த இடத்துல அவளை கொண்டு போட்டுருச்சு. அதனால அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டான முரளி என்ன பண்ணானா, அவனுடைய மனைவியோடைய சாவுக்கு அந்த வயசான பாட்டி தான் காரணம்ன்ற மாதிரி அவளை பழி வாங்கி ஆகணுன்ற மாதிரி முடிவு பண்ணா. அதனால அவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அந்த கிளவி இருக்கிற வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆனா. அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து, முரளி நல்லா யோசித்து பாரு, அந்த கிளவி வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, அவள் வந்து ஒரு சூனியக்காரி, எல்லாம் தெரிஞ்சும் நீ உண்மையாகவே அந்த வீட்டுக்கு போக போறியா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பான். உடனே இன்னும் டேய், அவள் என்னுடைய பொண்டாட்டியை கொலை பண்ணியிருக்கிறா, இப்போவே அவளை ஏதாவது பண்ணாமல் விட்டுட்டோன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பேர் வந்து சாவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் அந்த கிளவி இருக்கிற வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. போகிற வழியில் ஒரு ஃப்ரெண்டு வந்து, அங்கே ராஜனும் இருப்பானா அப்படின்னு கேட்க, இல்லை இன்னைக்கு அமாவாசை, ஸோ அதனால ராஜன் ஏதோ மந்திரம் தந்திரம் செய்ய வெளியில் போயிருப்பான், இப்போ அந்த கிளவி மட்டும்தான் வீட்டில் தனியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த பயங்கரமான வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ தன்னுடைய மனைவி வந்து இழந்த கோபத்தில் இருந்த முரளி வந்து நேராக அந்த வீட்டோடைய கதவு கிட்ட போய் அப்படியே ஓங்கி ஒரு உத விட்டுறான். கதவும் திறக்குது. ஆனால் முரளி வந்து வீட்டுக்குள்ளே நுழைய போகிற அந்த டைமில் யாரோ பின்னாடி இருந்து அவனை பயங்கரமாக தள்ளி விட்டுறாங்க. ஸோ முரளி நேராக வீட்டுக்குள்ளே போய் விழுறான். அடுத்த நொடியே அவனுக்கு பின்னாடி இருந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. ஸோ வெளியில் நின்றுட்டு இருந்தால் அவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட முரளி பயத்தோட கதவை தட்டிக்கிட்டே, டேய் சீக்கிரம் கதவை தரங்கடா, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பொண்ணோட சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கும். அந்த சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டோட எல்லா பக்கத்தில் இருந்தும் கேட்க ஆரம்பிச்சிருக்கும். அதை கேட்டவன் அப்படியே நடுநடுங்கி போயிருப்பான். வெளியில் நின்றுட்டு இருந்த அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டதுமே அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. இதனால இவன் மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே தனியாக மாட்டிக்கிட்டான். அவன் எங்கே திரும்பினாலுமே அந்த பயங்கரமான சிரிப்பு சத்தம் மட்டும் தான் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதே பயத்தோட சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுடைய பின்னாடி ஒரு கருப்பு உருவம் வருது. ஸோ அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே அந்த உருவம் வந்து அவனை பிடிச்சி இழுத்துருது. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது எனக்கு ஃபுல்லாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த சபிக்கப்பட்ட வீட்டுக்கு பக்கத்தில் போனவங்க யாருமே அதுக்கப்புறம் உயிரோட திரும்பி வந்ததே கிடையாது. அது போக அங்கே நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே காணாமல் போனவங்களுக்கு என்னாச்சுன்றது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்போ தான் நமக்கு உண்மைக்குமே என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது அந்த வீட்டுக்குள்ளே தனி ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் முழுக்க ஏகப்பட்ட பொம்மைகளாக தொங்க விடப்பட்டிருக்குது. ஸோ அதில் ஒரு பொம்மை முரளியோடையது. அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, அவனுடையது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆன்மா வந்து இன்னுமே அந்த பொம்மைக்குள்ளே சிறை வைக்கப்பட்டிருக்கும். அவன் இன்னுமே பார்த்தீங்கன்னா, சுகு டே 2 ஃப்ரெண்டு காரணங்களா என்னை காப்பாற்றுங்கடா அப்படின்னு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை தான் கூப்பிட்டுட்டே இருப்பான். ஆனால் பாவம் அவனுடைய குரல் அந்த பொம்மையை தாண்டி வெளியில் யாருக்குமே கேட்காது. இப்போ அப்படியே 2வது எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோயின் அந்த பொம்மைகள் தொங்கிட்டு இருக்கிற அந்த ரூம்குள்ளே இருக்காங்க. அந்த ரூம் ஃபுல்லாக இருந்த அந்த வினோதமான பொம்மைகளை அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு பொம்மையை தொட்டு பார்க்குறான். அப்போ திடீர்னு அவளுடைய மாமியார், அதான் அந்த வயசான சூனியக்காரி, அவள் பின்னாடி வந்து அப்படியே நிற்பாங்க பாருங்க. டக்குன்னு இப்படி பார்த்ததுமே ஒரு செகண்ட் பயந்துட்டாங்க. அந்த நேரம் பின்னாடி இருந்தால் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டான். ஹீரோனுக்கு அந்த பொம்மையை பற்றின சந்தேகம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வந்து, நீ பார்க்குற இந்த பொம்மைகள் எல்லாமே என்னுடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து சேகரித்து வைக்கப்பட்டது. ஒவ்வொரு பொம்மைக்குள்ளேயும் நாங்கள் பிடிக்கப்பட்ட ஆன்மாவை வந்து நாங்கள் சிறை வச்சிருப்போம். முன்னாடி இந்த வேலையெல்லாம் என்னுடைய அம்மா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால நான் தான் பண்ணுறேன். உண்மையை சொல்லணும்னா ஆரம்பத்தில் எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம்
குற்றம் கிடையாது தான். ஆனா பணத்துக்கான தேவை வந்ததுமே வேற வழி இல்லாம நானும் இதே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, நீ இந்த பொம்மையெல்லாம் எதையாவது தொட்டியா என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மறக்காம கொத்தமல்லி கலந்த தண்ணியில உன்னுடைய கையை வந்து கழுவிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு தலையாட்டிட்டு ஹீரோ கூட அந்த ரூம் விட்டு வெளியில போறா. இதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயினும் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் மேல ஜன்னல் வழியா அந்த வயசான சூனியக்காரியை வந்து இவங்க 2 பேரையுமே அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு வந்து தலை சொத்த ஆரம்பிச்சிடுது. என்ன நடக்குதுன்னு அவளால புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டான். அந்த நேரம் அந்த வழியா பூ விற்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்ததுமே உடனே ஓடி வந்து அவளை செக் பண்றாங்க. கொஞ்ச நேரம் ஹீரோயினை செக் பண்ண அந்த பொண்ணு வந்து லீலா நீ கர்ப்பமா இருக்க அப்படின்னதும் இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பாசமா பாத்துக்கிறாங்க. அப்ப அந்த பூ வைக்கிற பொண்ணு இன்னும் ஆச்சரியத்தோட இது சாதாரணமான விஷயம் கிடையாது, இது உண்மைக்குமே ஒரு அதிசயம். கடந்த 10 வருஷத்துல இந்த கிராமத்துல ஒரு பொண்ணு கூட கர்ப்பமானது கிடையாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊர்ல வந்து கர்ப்பமான பொண்ணுனா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் சந்தோஷத்தோட இருக்கேன். ஆனா அதே நேரம் மேல ஜன்னல் வழியா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த சூனியக்காரியும் அந்த கிளவியும் பாத்தீங்கன்னா இப்ப சந்தோஷப்படுறான். ஆனா இவளுடைய முகத்துல இருந்த சந்தோஷத்தை பார்த்தா ஏதோ ரொம்ப நாளா இந்த ஒரு தருணத்துக்காக இவ வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி நமக்கு தோணுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அவனுடைய அம்மாவை பார்க்க போறான். அவங்க முன்னாடி போய் அம்மா உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், நம்ம லீலா வந்து இப்போ கர்ப்பமா இருக்கிறா, சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சந்தோஷமா சொல்ல அந்த நேரம் அந்த சூனியக்காரி அவளுடைய அந்த நீளமான தலைமுடிய ரைட் ஹேண்ட்ல அப்படியே சுத்தி வச்சிருக்காங்க. ஹீரோ சொன்ன விஷயத்த கேட்டதுமே அப்படியே ஒரு கொடூரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே ஏற்கனவே நீ ஒருத்தன் எனக்கு தேவையில்லாத பாரமா இருக்கிற, இப்போ உன்னை மாதிரி இன்னொரு தேவையில்லாத ஜீவன் வரப்போகுதோ, எனக்கு என்ன ஒரு தலைவிதி அப்படின்னு கிண்டலா சொல்றாங்க. ஸோ தன்னுடைய வயிற்றுல வர்ற குழந்தைய பத்தி இப்படி பேசினதும் ஹீரோனுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனால எதுவுமே பேசாம கோபத்துல அந்த ரூமை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோனுடைய அம்மா பார்த்து அம்மா என்னம்மா இது, நீங்க தானே லீலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க, இப்போ அவ கர்ப்பமா இருக்கிற சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்தா இப்படி நடந்துக்கிட்டீங்களே அப்படின்னு கொஞ்சம் கோபத்திலே கேட்கிறான். ஆனா அந்த சூனியக்காரி அதை பத்தி எதுவுமே பேசாம சத்தமா சிரிச்சுட்டே இருக்காங்க. இதனால ஹீரோவும் டென்ஷன் ஆகி அங்கிருந்து கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பெட்ல அப்படியே தனியா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கிட்ட வந்து லீலா அம்மா சொன்னதை நினைச்சு நீ கஷ்டப்படாத, அவங்களுடைய மனசு வந்து கொஞ்சம் சரியில்லை அதனாலதான் அப்படின்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே அவங்க என்ன பத்தி என்ன வேணாலுமே சொல்லட்டும், ஆனா என்னுடைய வயிற்றுல வளர்ற குழந்தைய பத்தி அப்படி சொன்னது தப்பு தானாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. அது போக இந்த ஊரை பத்தியும் இந்த வீட்டை பத்தியும் ஊர்க்காரங்க என்னென்னவோ சொல்றாங்க, இந்த ஊரே சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பயமா இருக்குது, நான் இனிமேல் இங்க இருக்க விரும்பல அப்படின்னதும் லீலா அதெல்லாம் உண்மை கிடையாது, இந்த ஊருக்காரங்க நம்ம குடும்பத்தை பத்தி தேவையில்லாத வதந்தி எல்லாம் பரப்பிட்டு இருப்பாங்க, அவங்க சொல்றதை எதையுமே நீ நம்ப கூடாது அப்படின்னு சொல்ல. அப்படின்னா அந்த பூ வைக்கிற பொண்ணு ஏன் அப்படி சொன்னாங்க, கடந்த 10 வருஷத்துல இந்த ஊர்ல கர்ப்பமான முதல் பெண்ணுன்னு நான் என்ன சொன்னாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறா. ஸோ அதை கேட்ட ஹீரோ கொஞ்சம் அமைதியாகிட்டு சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்டதும் எனக்கு இந்த குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கணும், அது வரைக்கும் நம்ம 2 பேரும் என்னுடைய அப்பா வீட்டுக்கு போய் இருக்கலாம், குழந்தை பிறந்ததுமே நம்ம திரும்பி வந்துடலாம் அப்படின்னதும். ஆனா இதை கேட்ட ஹீரோ டென்ஷன் ஆகி என்னது எங்க அம்மா விட்டு நான் தனியா வரணுமா, இல்ல அதெல்லாம் என்னால முடியாது, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல இந்த ஊர்க்காரங்க சொல்ற எதையுமே நீ நம்ப கூடாதுன்றது, அவங்க எப்போதுமே நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா தான் பேசிட்டு இருப்பாங்க, என்னுடைய அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை அவ்வளவுதான், இப்போ அவங்களுக்கு தேவை கொஞ்சம் கவனிப்பும் அன்பும் மட்டும்தான், சீக்கிரமாவே அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வர வழி இல்லாம அந்த வீட்டிலே தங்கிட்டாங்க. கூடவே கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய மாமியாரையும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவாவது அவளுடைய அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் எப்போவாவது ஹீரோ கூட சந்தோஷமா வெளியில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஆரம்பத்துல இந்த பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடுது. அந்த வீட்டுக்கு அவள் அப்படியே பழகி போயிடுறான். இப்போ அவளுக்கு பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹீரோ கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுறான். அப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வீட்டில் இருக்கிற ஒரு அலமாரியை திறந்து பார்க்குறாங்க. அப்போ அதுக்குள்ள ஒரு பழைய அந்த சுருள் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அதை வெளியில எடுத்து பிரித்து பார்க்கும்போது அதில் அவளுக்கு புரியாத மாதிரியான ஏதோ ஒன்று வித்தியாசமான மொழியில வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ ஹீரோயினுக்கு அது வந்து என்னன்றது கொஞ்சம் கூட புரியல. அதனால அது மறுபடியும் அதே இடத்துல வச்சுட்டு காய்கறி வெட்ட ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் மேலே இருக்கிற அவளுடைய மாமியார் வந்து திடீர்னு ஹீரோயினை கூப்பிட்டேன். ஸோ அந்த சத்தம் கேட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால ஹீரோயினுடைய கையை வந்து கத்தியால் வெட்டிக்கிறான். ஸோ அவளுடைய விரல்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்க அதே நேரத்தில் மேலே இருந்த அந்த சூனியக்காரியோ அவளுக்கு ஏதோ ரொம்ப ஒரு பிடிச்சமான ஏதோ ஒன்று உணர்ந்த மாதிரி தன்னுடைய நாக்கை வெளியில நீட்டி ரத்தத்துக்காக இயங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவளுடைய மாமியாருக்காக இந்த கீரி பிள்ளையோடைய பச்சை கறி இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேக் பண்ணி கூடவே இந்த சரக்கு பாட்டிலையும் எடுத்துட்டு மேலே போறாங்க. அவள் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அந்த மாமியார்கிட்ட அதை
கொடுக்க போன டைம்ல அந்த சூனியக்காரி ஹீரோயினை டக்குன்னு பிடிச்சி ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்குள்ள அந்த கிழவி என்ன பண்றானா ஹீரோயினுடைய தோல் மேல கை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய கை வழியா கீழே இறக்கி மணிக்கட்டை பிடிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுடைய விரல்ல இருக்கிற அந்த வெட்டுக்காயத்தையுமே அதுல இருந்து வர்ற ரத்தத்தையுமே பாக்குறா. அடுத்த செகண்டே டக்குன்னு அந்த விரல் எடுத்து வாய்க்குல வச்சு ரத்தத்தை வந்து உரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இங்க உரிய ஆரம்பிச்சதுமே எங்கேயோ இன்னொரு இடத்துல தூங்கிட்டு இருந்த ஒரு மர்மமான ஒரு மனுஷன் ஏதோ ஒரு ஆபத்தை உணர ஆரம்பிச்ச மாதிரி டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்காரான். இங்க ஹீரோயினுடைய ரத்தத்தை ருசி பார்த்த அந்த சூனியக்காரி என்ன சொல்றானா, உன்னுடைய ரத்தம் வந்து ரொம்பவே சுத்தமான ரத்தம், இதுல மிகப்பெரிய சக்தி இருக்குது, உனக்கு பிறக்க போற குழந்தை சாதாரணமான குழந்தை கிடையாது, அது ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயின் பயத்துல அவகிட்ட இருந்து டக்குன்னு தன்னுடைய கையை வேகமா இழுத்துட்டு அந்த ரூமை விட்டு கீழே ஓடி வர்றாங்க. கீழே வந்ததுமே தன்னுடைய விரலை மறுபடியும் பாக்குறான். ஆனா அப்பதான் அவளுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்தியினால வெட்டப்பட்ட அந்த காயம் வந்து இப்போ முழுசாவே சரியாயிடுச்சு. அவ்வளோ ஏன் ஒரு சின்ன வெட்டு காயத்தோட அடையாளமே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இது எப்படி சாத்தியம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்னுடைய கையில இருந்து ரத்தம் வந்துச்சு, இப்போ எப்படி அது காணாம போயிடுச்சு அப்படின்னு பயத்திலேயே கையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் இன்னொரு பக்கம் அந்த சூனியக்காரியை பத்தி ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த மர்மமான மனுஷனை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஸோ அவனை பார்த்தாலே அந்த சூனியக்காரியை பத்தி ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் இவனுக்கு மட்டும் தெரியும்ன்றது புரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் பேசுறாங்க. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னதும், நீ என்ன கேட்க போறன்றது எனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய குடும்பத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். கெட்ட ஆன்மாக்களை பிடிச்சு அந்த பொம்மைக்குள்ள சிறை வைக்கிறது தான் எங்க குடும்பத்தோடைய பரம்பரை தொழில். அதனாலதான் இந்த ஊருக்காரங்க எங்களை பத்தி என்னென்னமோ கதையெல்லாம் உருவாக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்ற கதையெல்லாம் உண்மைன்ற மாதிரி நிரூபிக்கிறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பா போயிடுச்சு இல்லையா. ஆனா உண்மை என்னன்னா என்னுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவ்வளவுதான், மற்றபடி அவங்கள பத்தி ஊருக்காரங்க சொல்றதெல்லாம் சுத்த போய் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோயினும் ஆன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோ அவனுடைய அம்மாவுக்காக இந்த ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு கார் வந்து அவனுடைய பக்கத்துல வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து இறங்குறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த மர்மமான மனுஷன் தான். ஸோ அவன் நம்ம ஹீரோடைய பேரை சொல்லி ராஜன் அப்படின்னதும், என்னுடைய பேர் இவனுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி நம்ம ஹீரோ புரியாம அவன் யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அவன் என்ன பண்றானா அவனுடைய கையில இருந்த அந்த சரக்கை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து நீயும் கொஞ்சம் குடிக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் சிரிச்சுக்கிட்டே நீ குடிக்க மாட்டியா, அப்போ உன்னுடைய பேக்ல இவ்வளோ சரக்கு பாட்டில் யாருக்காக வாங்கிட்டு போற அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்டதுமே நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறான். என்னுடைய பேக்குள்ள சாராயம் இருக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு குழப்பத்தோடய பார்க்கும்போது அப்போ அவன் சத்தமா சிரிச்சுட்டே, என்ன ராஜன் உன்னுடைய அம்மாவுக்காக தானே இதெல்லாம் வாங்கிட்டு போற, என்ன ஒரு ஆச்சரியம் பாரு, உன்னுடைய அம்மாவும் நானும் ஒரே பிராண்ட் சரக்கு தான் அடிக்கிறோம், ஆனாலும் நான் யாருன்றது மட்டும் உனக்கு இன்னுமே தெரியல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அப்படியே இன்னுமே புரியல. இல்ல நீங்க யாரு, எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது நான் உனக்கு ரொம்பவே நெருக்கமான சொந்தம் ராஜன், சொல்ல போனா நான் உன்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்ல ஹீரோ மிரண்டு போயிடுறான். என்னது என்னுடைய அண்ணனா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவனும் ஆமா ராஜன், என்னுடைய பேரு ஸ்ரீதர், உன்னுடைய அப்பா மிகப்பெரிய தாந்திரிகரான சோமேஸ்வரியோடைய மகன், அது போக நான் சோமேஸ்வரியோடைய மகள் அகிலாவுக்கு பிறந்தவன், ஸோ அந்த முறைப்படி பார்த்தா நான் உனக்கு அண்ணன் தானே அப்படின்னு அவனுடைய உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த. ஆனா இது வரைக்கும் தனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதே ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால அதிர்ச்சியில அப்படியே ஸ்ரீதரை பார்த்துட்டு ஆனா இத்தனை வருஷத்துல உங்களை பத்தி நான் ஒரு முறை கூட கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவனும் சிரிச்சுட்டே, உன்னுடைய அம்மா ஏன் என்னை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறா ராஜன், நீ அந்த காந்தோட மகன் தானே அப்படின்னதும் இங்கதான் நமக்கு முதல் முறையா ஹீரோடைய அம்மாவுடைய பேர் காந்துன்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் ஸ்ரீதர் நேரா என்ன சொல்றேன்னா, ராஜன் உன்னுடைய அப்பாவை கொண்டு நம்ம மொத்த வம்சத்தையே அழிச்சு அந்த சூனியக்காரியை நம்ம 2 பேரும் சேர்ந்து அழிக்க வேண்டாமா அப்படின்னதும் இவனுடைய அம்மாவை சூனியக்காரின்னு சொன்னதுமே ஹீரோக்கு வந்து செம டென்ஷன் வந்துருது. என்ன சொன்னீங்க, என்னுடைய அம்மாவை சூனியக்காரின்னா சொன்னீங்க, அதுவும் அவங்க தான் என்னுடைய அப்பாவை கொன்னீங்கன்னு வேற எந்த ஆதாரத்துல சொல்றீங்க அப்படின்னு கோபமா கேட்கிறான். அதுக்கு ஸ்ரீதரும் அம்மாவா ராஜன், அவ உன்னை ஒரு நாளும் தன்னுடைய மகனை நினைச்சது கூட கிடையாது, அவளுடைய சாத்தானுடைய வம்சத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு நீ அவளுக்கு ஒரு கருவி மட்டும்தான், இத்தனை வருஷமா அவ உன்னை பயன்படுத்திட்டு இருக்கிறா, ஆனா அது உனக்கு இன்னுமே புரியலையா, இங்க பாரு அவளுடைய சாத்தானுடைய வம்சத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கிற பொண்ணு வந்து தேவை, அந்த சக்தி வந்து லீலாவுக்கு இருக்குது, அதான் உன்னுடைய மனைவிக்கு, அதனாலதான் உன்னுடைய அம்மா லீலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சொன்னா, உன்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கு ராஜன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்ன பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னுடைய அம்மா எதுக்கு லீலாவை பயன்படுத்தணும் அப்படின்னதும் நான் என்ன சொல்றேன்னா வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு இந்த கிராமத்துல உன்னுடைய அம்மாவை போலவே இன்னொரு சாத்தான் வந்து பிறக்க போகுது, அது சாதாரணமான சாத்தான் கிடையாது, இந்த மனிதர்களுடைய யூகத்தையே முடிச்சு விட்டுட்டு சாத்தான்களுடைய யூகத்தை ஆரம்பிக்க போகிற ஒரு பயங்கரமான சக்தி, அது பிறந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல மனிதர்களுடைய ஆட்சி இருக்காது, சாத்தான்களுடைய ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவால இதை நம்பவே முடியல. போதும் என்னுடைய அம்மாவை பத்தி தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க, நீங்க சொல்றதையுமே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஸ்ரீதர் பின்னாடி இருந்து ராஜன் ஒரு நிமிஷம், உன்னுடைய ஒய்ஃபையும் பிறக்க போற உன்னுடைய குழந்தையுமே உண்மைக்குமே காப்பாற்ற
காப்பாற்றணும்னு நீ நினைச்சியனா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உன்னுடைய அம்மாவுடைய நீளமான தலைமுடியை எடுத்து அதாலேயே அவளுடைய கழுத்தை நெரிச்சு கொன்னுரு அப்படின்னதும் அதை கேட்டவனுக்கு இன்னுமே கோவம் வந்துடுது. அவன் சொல்றது எதையுமே காதுல வாங்காம அங்க இருந்து அப்படியே கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வெளியில உட்காந்து துணி வந்து துவைச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிற நேரத்துல கூட குனிஞ்சு உட்காந்து துணி துவைச்சிட்டு இருப்பான். அப்படி துவைச்சிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு அவளுடைய வயிற்றுல இருந்து பயங்கரமான வலி வர ஆரம்பிக்கும். முதல்ல சாதாரண வலின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அடுத்த நொடியிலேயே அந்த வலி தாங்க முடியாத அளவுக்கு ரொம்பவே அதிகமாயிடும். ஸோ ஹீரோயின் என்ன பண்றான்னா வயிற்றை பிடிச்சிட்டு வலியில துடிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்தில் அவளால் உட்கார கூட முடியல, அப்படியே கீழே விழுந்துட்ட. ஸோ இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ பதறி போய் ஓடி வரான். அப்பதான் அவனுக்கு இதை பத்தி தெரிய வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோயினுடைய வயிற்றுல இருந்து ரத்தமா வந்திருக்கும். அதாவது அவளுடைய வயிற்றுல இருந்த குழந்தை அப்படியே கலைஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஸோ இவ்வளவு நாள் இந்த ஊருக்காரங்க சொன்ன அந்த சாபம் பத்தின விஷயம் வந்து இப்போ உண்மையாயிடுச்சு இல்லையா? இந்த கிராமத்துல எந்த ஒரு பெண்ணும் குழந்தைய பெற்றுக்க முடியாது. கர்ப்பமானாலும் குழந்தை வந்து கலைஞ்சி போயிடும். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்படியே கட் பண்ணா மேல இன்னொரு பக்கம் தன்னுடைய ரூம்ல இருக்கிற அந்த கிழவி இருக்கா இல்லையா, அவ மட்டும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறா. அவளுடைய நீளமான தலைமுடியை அப்படியே கையில பிடிச்சிட்டு ஒரு வித்தியாசமான சந்தோஷத்தோடயே அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணு வருதுன்னா, ஒருவேளை ஹீரோயினுடைய குழந்தை கலைஞ்சி போனதுக்கு காரணமே இந்த கிழவியா தான் இருப்பாளோ. அதோட இந்த செகண்ட் எபிசோடு முடியுது. அடுத்ததா 3வது எபிசோடு ஆரம்பிக்கும் போது குழந்தை இறந்து போன சோகத்துல நம்ம ஹீரோயின் மொத்தமாவே உடஞ்சு போயிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அமைதியா உட்காந்து அவளுடைய குழந்தைய நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த கிழவி ஹீரோவை பார்த்து எதுக்கு இப்படி சோகமா இருக்க, ஒரு குழந்தை போச்சு அதுக்காக இப்படி நீ உடஞ்சு போய் உட்காந்துருக்கணுமா, அதான் நான் இருக்கேன்ல உனக்கு அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோக்கு இதை பத்தி சாதாரணமா எடுத்துக்க முடியல. இல்லம்மா, எனக்கு உண்மைக்குமே அந்த குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதை விட லீலாவை பாருங்க, பாவம் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அந்த வழியில இருந்து அவ எப்படி வெளியில வர போறாளோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேச, அட இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுற, சீக்கிரமாவே லீலாவுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சாதாரணமா சொல்ல, இதை கேட்ட ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னம்மா சொல்றீங்க, உண்மைக்குமே எங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்குமா அப்படின்னு ஆர்வமா கேட்கிறான். அதுக்கு இந்த கிழவியும் ஆமா போய் லீலா கிட்ட சொல்லு அப்படின்னதும் அவ்வளவுதான். ஹீரோ உடனே சந்தோஷமா ஹீரோயின் கிட்ட ஓடி போறான். லீலா, இனிமேல் நீ கவலைப்படாத, அம்மா சொல்லிட்டாங்க நமக்கு சீக்கிரமாவே இன்னொரு குழந்தை பிறக்குமா அப்படின்னதும். ஆனா இதை கேட்ட ஹீரோயினுக்கு வந்து சந்தோஷமே வரல, அதுக்கு பதிலாக கோவம் வருது. அப்படின்னா நான் இப்போ இழந்து போன குழந்தைய நினைச்சு வருத்தப்படக்கூடாதா, இன்னொரு குழந்தை பிறந்துடும்னு சொன்னதுமே அந்த குழந்தைய நான் மறந்துடணுமா, உங்களை பார்த்தா நம்மளுடைய குழந்தைய இழந்ததுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத மாதிரி இருக்குது அப்படின்னு கோவத்தோட சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நேராக அந்த கிழவியோடைய ரூமுக்கு தான் போறாங்க. ஸோ உள்ள வந்ததுமே அந்த கிழவி ஹீரோயினை பார்த்து என்ன லீலா திடீர்னு வந்திருக்கிற, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை பிறக்கும், அதுவும் ஒரு ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னதும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாயிடுது. அப்போ அந்த கிழவி, இந்த கிராமத்தில் இருக்கிற சாபத்தை பற்றி தானே நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே பிடிச்சி அவளுடைய பக்கமாக இழுத்துக்கிட்டு வயிற்று மேலே கை வச்சு, உன்னுடைய குழந்தை தான் இந்த கிராமத்தோடைய சாபத்தை உடைக்க போகுது, ஒரு முறை நீ குழந்தைக்கு அம்மாவாகிட்டனா அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கிற மற்ற பெண்களாலுமே குழந்தைய பெற்றுக்க முடியும் அப்படின்னதும் இதை கேட்ட ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே புரியலை. இந்த கிழவியை பார்த்தா அதுக்கு ஏதோ நடக்க போகிற விஷயம் வந்து முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கு இல்லையா. இதுக்கப்புறம் ஒரு நாள் நைட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து வீட்டில் இல்லை, அவன் வெளியில் போயிருக்கான் போல. ஹீரோயின் மட்டும் ரூமில் தனியாக தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் மேலே தன்னுடைய ரூமில் இருந்த அந்த கிழவியை வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ரிச்சுவல் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிச்சுவலை ஆரம்பித்த அடுத்த செகண்டே தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ வித்தியாசமாக நடக்க ஆரம்பிக்குது. அவளுடைய உடம்பு அவளுடைய கட்டுப்பாட்டே இல்லாமல் போகுது. திடீர்னு அவளுடைய கால்கள் வந்து தானாகவே மேலே தூக்க அந்த நேரம் ரூம் ஃபுல்லாக ஒரு எருமை உருமுற மாதிரியான பயங்கரமான சத்தம் கேட்குது. அப்போ தான் நமக்கு புரியுது, அந்த கிழவி வந்து செஞ்ச அந்த ரிச்சுவல் மூலமாக ஏதோ ஒரு சாத்தான் இல்லைனா ஏதோ ஒரு ராட்சசன் போல அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம ஹீரோயின் போயிட்டா. அதுவும் தூக்கத்தில் இருந்த டைம்லேயே அந்த சாத்தான் ஹீரோயின் கிட்ட ஏதோ தப்பாக நடந்துக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே அமைதியாயிடுது. ஹீரோயின் டக்குன்னு கண் முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ அவளுக்கு ஆப்போசிட் ஒரு பயங்கரமான சாத்தா வந்து நின்றுட்டு இருப்பான். அதாவது மனுஷனை போல உடம்பு இருக்கும், ஆனால் தலை மட்டும் எருமையோட தலை மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயத்தில் உறைஞ்சி போயிட்டாங்க. ஆனால் அடுத்த செகண்டே அந்த எருமத்தலை சாத்தான் மின்னல் வேகத்தில் கதவு வழியாக மறைஞ்சு போயிடுது. ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, யார் அது, எங்கேருந்து வந்துச்சு, எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எந்த கொஸ்டினுக்கும் அவகிட்ட பதில் இல்லை. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில் வரும்போது பாத்ரூமுக்கு மேலே ஒரு கீரிப்பிள்ளை வந்து நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்குறா. உடனே அதை அங்கேருந்து விரட்டிட்டு பாத்ரூம் கதவு திறந்து கிடக்கிறத பார்த்ததுமே அதை மூட போறா. அந்த நேரத்தில் தான் அங்கேருந்த கண்ணாடியை பார்க்குறா. அதில் தெரிஞ்ச இவளுடைய உருவத்தை பார்த்து அப்படியே பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த கண்ணாடியில் அவள் சாதாரணமாக தெரியல, அவளுடைய மாமியார் அந்த கிழவி மாதிரியே கீரிப்பிள்ளையோடைய பச்சைக்கறியை இவ்வளோ ஆசையாக சாப்பிட்ற மாதிரி இவளுக்கு தெரியும். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் பயந்து பின்னாடி போக, ஆனால் அடுத்த செகண்ட் மறுபடியும் பார்க்கும்போது மறுபடியும் அது வந்து நார்மல் ஆயிடுது. ஸோ இப்போ நான் எதை பார்த்தேன், உண்மையா இல்லை இது என்னுடைய பிரம்மையா அப்படின்னு குழப்பத்திலேயே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் இன்னொரு விஷயம் வந்து கவனிக்கிறாங்க. அவளுடைய கழுத்து வந்து ஒரு வயசான கிழவியோடைய கழுத்து மாதிரி இந்த சுருக்கமாக விழுறது தெரிய வருது. ஸோ பயத்திலேயே அவளுடைய கழுத்தை தொட்டு பார்க்குறாங்க. அது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, உண்மைக்குமே அப்படிதான் ஃபீல் ஆகும். உடனே அவளுடைய கையை
பார்க்குறான். அதுலேயும் வயசானவங்களுக்கு இருக்கிற மாதிரி சுருக்கம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஹீரோயின் வந்து பயந்து போய்ட்றான். ஆனால் அடுத்த செகண்டே எல்லாமே பழையபடியும் நார்மல் ஆகிடுது. ஸோ ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளேயே திடீர்னு அவளுக்கு வாந்தி வர ஆரம்பிக்குது. அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் தெரியும். நம்ம ஹீரோயின் மறுபடியும் கர்ப்பமாக இருக்கிறா. ஸோ இந்த விஷயம் அந்த கிழவிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கும். அதை கேட்டதுமே அவள் ரொம்பவே சந்தோஷப்படுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வாந்தி எடுத்துட்டு வாயை தண்ணியிலால அப்படியே கழுவிட்டு இருப்பாங்க. அப்போ மேலே இருந்து கரெக்டாக கிளவி கூப்பிடுறா. ஸோ வழக்கம் போல் ஹீரோயின் வந்து அவளுக்காக இந்த கீரிப்பிள்ளையோடைய கறியையுமே சாராயத்தையுமே எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே அந்த கிளவி என்ன சொல்கிறான்னா, லீலா நீ மறுபடியும் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போகிற அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏற்கனவே அவளுடைய முதல் குழந்தை வந்து இறந்துட்டா இல்லையா, அந்த வழி அவளுக்குள்ளேயே இருந்ததுனால அந்த விஷயம் வந்து இவளுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த நேரம் திடீர்னு வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு வண்டி வந்து நிற்கிற சத்தம் கேட்குது. உடனே ஹீரோயின் வந்து ராஜன் வந்துட்டாரா அப்படின்னு நினச்சி இந்த சந்தோஷமான விஷயத்த அவர்கிட்ட சொல்லலான்ற மாதிரி வேகமாக வெளியில் ஓடி போகிறா. ஆனால் அங்கே வந்தது நம்ம ஹீரோ கிடையாது, அது ஸ்ரீதர். அதான் அந்த அண்ணன்காரன். ஸோ அந்த அண்ணன்காரன் வந்து இருக்கிறது மேலே இருக்கிற நம்ம கிழவிக்கு தெரிஞ்சிடுது. ஸோ அவன் வந்திருக்கிறத நினச்சி அவளுடைய முகமே மாறிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வெளியில் வரும்போது இந்த அண்ணன்காரன் அவளை பார்த்து அப்படியே நடந்து வரான். ஸோ ஹீரோயினும் யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய பேர் ஸ்ரீதர், நான் ராஜனுடைய அண்ணன் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்க அதை கேட்ட ஹீரோயின் ஆச்சரியமா, ராஜனுடைய அண்ணனா, ஆனால் உங்களை பற்றி அவர் வந்து என்கிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது அப்படின்னதும், சரி ராஜன் வந்து இப்போ எங்கே இருக்கிறான் அதை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படின்னதும், அவர் வந்து வெளியூருக்கு போயிருக்காரு இப்போ வீட்டில் இல்லை அப்படின்னதும், என்னது உன்னை இந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு அவன் போயிருக்கானா, நான் ஏற்கனவே அவனை வான் பண்ணியும் என் பேச்சு அவன் கேட்கலையா அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவர் இப்படி பேசுகிறாருன்ற மாதிரி. அந்த டைமில் தான் இந்த அண்ணன்காரனுடைய பார்வை ஹீரோயினுடைய வயிறு மேலே படுது. ஒரு நிமிஷம் அவளை ஒத்து பார்த்துட்டு நீ மறுபடியும் கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னதும், உங்களுக்கு எப்படி தெரியும், இப்போ தானே எனக்கு இந்த விஷயம் தெரியுன்ற மாதிரி இவன் கேட்குறான். அதுக்கு இந்த அண்ணன்காரன் சிரிச்சுக்கிட்டே, நானும் இதே தாந்திரிக குடும்பத்தை சேர்ந்தவன் தான், என்கிட்டயும் சில சக்திகள் இருக்கும், அதனால சில விஷயங்களை யாரும் சொல்லாமலேயே என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் திடீர்னு மேலே இருக்கிற ஜன்னலை பார்த்து நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்டதும், ஏன்னா அந்த ஜன்னலுக்கு பின்னாடி இருந்து அந்த கிழவி வந்து இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. ஸோ இந்த அண்ணன்காரன் தன்னை பார்த்துட்டதை தெரிஞ்சுக்கிட்டதுமே இந்த கிழவி டக்குன்னு ஜன்னலுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றது நம்ம ஹீரோயினுக்கு மட்டுமே ஒன்றுமே புரியல. அப்போ அந்த அண்ணன்காரன் திடீர்னு ஹீரோயினை பார்த்து ரொம்பவே சீரியஸாக, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோமா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடு, ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்காத அப்படின்னு வான் பண்ண, ஹீரோயினுக்கு ஏன் இவர் இப்படி சொல்கிறாருன்ற மாதிரி புரியாமல் குழப்பத்திலே இருக்கிற அதே நேரத்தில் திடீர்னு இந்த அண்ணன்காரன் ஏதோ ஒரு வித்தியாசமான சக்தியை வந்து ஃபீல் பண்ணுறான். அது வேற எதுவும் கிடையாது, அதே எருமத்தலையோட இருக்கிற சாத்தானுடைய சக்தி தான். ஸோ அது இங்கே வந்துட்டதை உணர்ந்த இந்த அண்ணன்காரன் உடனே ஹீரோயினை பார்த்து, எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போய்ட்றான். அப்படியே கட் பண்ணால் இப்போ நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோயினுமே வீட்டுக்கு வரல. ஹீரோயினும் தூங்காமல் வீட்டுக்கு வெளியில் ஹீரோவுக்காக ஆசையாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் மறுபடியும் கர்ப்பமாக இருக்கிறத சொல்லணும் இல்லையா, அதனால ரொம்பவே ஆசையாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வரான். ஸோ அது வரைக்குமே நம்ம ஹீரோயின் தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்ததுமே என்ன லீலா இன்னுமே தூங்காமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னதும் இவ அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறமா ஹீரோடைய கையை பிடிச்சி மெதுவாக அவளுடைய வயிற்றுல வைக்க ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அடுத்த செகண்டே புரிஞ்சிருது. ஸோ அவ்வளோதான், அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். லீலா உண்மையாவா, நீ மறுபடியும் கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு சந்தோஷமாக கேட்கும்போது ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதை கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உடனே ஹீரோயினை வேகமாக கட்டி பிடிக்கிறான். அதுக்கப்புறமா பாத்தியா அம்மா சொன்னது உண்மையாயிடுச்சு லீலா, நமக்கு மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்க போகுது, சரி இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னியா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்ட சொல்லிட்டேன், அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆமாம் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதாவது இன்னைக்கு உங்களை தேடி ஸ்ரீதர்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேர் வச்சு ஒருத்தர் வந்தார், உங்களுடைய அண்ணன் வேற சொன்னார் அப்படின்னதும் அதை கேட்டதுமே நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகிட்டான். என்னது ஸ்ரீதரா இங்கே வந்தானா, அவன் எதுக்காக வந்தான், உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு பதற்றமாக கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு வந்து அவர் சொன்னதே சரியாக புரியல, ஏதோ வித்தியாசமாக பேசிகிட்டு இருந்தார், அதுவும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போக சொன்னார் அப்படின்னு சொல்ல, அந்த டைமில் கரெக்டாக மேலே இருந்து அந்த கிழவி வந்து ஹீரோவை கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோ அவங்களுடைய ரூமுக்கு போக அங்கே போனதுமே அந்த கிழவி நம்ம ஸ்ரீதரை பற்றி பேச ஆரம்பிக்கிறா. அதான் அந்த அண்ணன்காரனை பற்றி பேச ஆரம்பிக்கிறா. ராஜன், அந்த ஸ்ரீதர் நம்மளுடைய எதிரி, அவன் நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறான், அதனால அவன் என்ன சொன்னாலுமே நீ நம்பாத, அவனுடைய பேச்செல்லாம் கேட்கக்கூடாது, சரியா, முடிஞ்சா அவனை இந்த உலகத்தை விட்டு முடிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நாட்கள் அப்படியே வேகமாக போகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ரொம்பவே கவனமாக பார்க்குறான். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே
எல்லாத்தையுமே அவனே செய்கிறான். ஒரு பக்கம் அவனுடைய ப்ரெக்னென்ட்டான ஒய்ஃபையும் கவனிச்சிக்கிறான், இன்னொரு பக்கம் வழக்கம் போல் அவனுடைய அம்மாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்கிறான். இப்படியே கிட்டத்தட்ட 9 மாதங்கள் வந்து கடந்து போகுது. அப்படி ஒரு நாள் நைட் வந்து திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு பிரசவ வலியும் ஆரம்பிக்குது. வலி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ஒரு கட்டத்தில் அவளால் தாங்க முடியல, துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பதறி போன நம்ம ஹீரோ உடனே அந்த ஊரில் பிரசவம் பார்க்குற ஒரு பொண்ணை தேடி ஓடுறான். அவங்க கிட்ட போய் என்னுடைய மனைவி வந்து பிரசவ வழியில் இருக்காங்க, ஸோ தயவு செஞ்சு எங்களுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்னதும், ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய வீட்டை பற்றி கேட்டால் அடுத்த செகண்டு, எப்பா சாமி ஆளை விடுப்பா, அந்த வீட்டுக்கெல்லாம் என்னால் வர முடியாது, உன்னுடைய வீடு வந்து சபிக்கப்பட்ட வீடு, அந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் காலடி வச்சேன்னா என்னுடைய கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ விடலை, அவங்களுடைய காலில் விழுந்து தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, என்னுடைய ஒய்ஃப் வந்து வழியில் துடிச்சிட்டு இருக்கிறா, அவளுக்கு வந்து உதவி தேவைப்படுது, ஸோ தயவு செஞ்சு என் கூட வாங்க அப்படின்னு அழுதுகிட்டே கெஞ்சிறான். ஸோ ஹீரோடைய நிலைமையை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு வந்து பாவமாக இருக்கும். கடைசியில் வேற வழி இல்லாமல் அவங்க வந்து ஹீரோடைய வீட்டுக்கு வர சம்மதிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் வீட்டுக்கு வரும்போதே நம்ம ஹீரோயின் பயங்கரமாக வழியில் கத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு உடனே பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அப்போ தான் ஒரு பயங்கரமான விஷயத்த கவனிக்கிறான். ஹீரோயின் வந்து வழியில் கத்துற சத்தத்தோடு சேர்ந்து ஒரு எருமை உருமுற மாதிரியான பயங்கரமான சத்தமும் அந்த ரூம் ஃபுல்லாக கேட்டுட்டு இருக்கோம். அந்த சத்தத்தை கேட்டதுமே அந்த லேடிக்கு வந்து புரிஞ்சு போகுது, ஹீரோயின் சாதாரண ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போகிறது கிடையாது, அவள் வந்து ஒரு சாத்தான பெத்தெடுக்க போகிறா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுமே பயத்தில் அங்கேருந்து தப்பிச்சோட பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கதவு பக்கத்தில் போனதுமே கதவு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. அவ்வளோதான், அவங்க வந்து பயத்தில் அப்படியே உறைஞ்சி போய்ட்றாங்க. இன்னொரு பக்கம் மேலே இருந்த அந்த கிளவி மட்டும் ஏதோ அவள் பல வருஷமாக எதிர்பார்த்த விஷயம் நடக்க போகிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே வந்து பதற்றத்தோட காத்துட்டு இருந்த நம்ம ஹீரோ வந்து மெதுவாக அந்த ரூம்குள்ளே வரான். ஆனால் உள்ளே போனதுமே அவனுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி. பிரசவம் பார்க்க வந்து அந்த லேடியை வந்து அங்கே காணோம். நம்ம ஹீரோயின் மட்டும் உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தோட அப்படியே தரையில் மயங்கி கிடக்குறாங்க. பாத்தறி போன நம்ம ஹீரோ வேகமாக அவளை தூக்கி பெட்டில் வைக்க அப்போ தான் இங்கேருந்து ஒரு தாலாட்டு பாடுற மாதிரியான சத்தம் அவனுக்கு கேட்குது. ஸோ அந்த குரல் வேற யாரோடையதும் கிடையாது, இவனுடைய அம்மாவான அந்த கிழவியோடைய குரல். இதை கேட்டதுமே நம்ம ஹீரோ மெதுவும் அந்த சத்தம் வர டைரக்ஷனை நோக்கி வேகமாக போக அங்கே போய் பார்த்தா அந்த கிழவி குழந்தைய வச்சுக்கிட்டு என்னுடைய குழந்தைன்ற மாதிரி தாலாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போய் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோவுக்கு வந்து என்னடா இதுன்ற மாதிரி ஒன்றுமே புரியல. அப்போ தான் ஸ்ரீதர், அதான் அண்ணன்காரன், ஏற்கனவே அவங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. உன்னுடைய அம்மா தன்னுடைய சாத்தானுடைய வம்சத்தை தொடர வைக்கிறதுக்காக தான் உன்னை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறா, அவனை ஏமாத்துறா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ அவனுடைய மண்டையில் ஓட ஆரம்பிக்குது. அதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா முந்தின நாள் நைட்டு வந்து நடந்த விஷயங்களை நினச்சி நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்து போயிருக்கிறான். இவ்வளோ நாளாக அண்ணன்காரன் சொன்ன எதையுமே நம்பாமல் இருந்த ஹீரோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சொன்னது உண்மையாக இருக்குமோன்ற மாதிரி சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆனால் அந்த உண்மையை அவனால் ஏற்றுக்கவே முடியல. அதனால யாருக்கும் தெரியாமல் அலமாரிக்குள்ளே இருந்த அந்த சாராய பாட்டில் எடுத்து அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச ஹீரோ இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததுமே, என்ன பண்ணுறீங்க நீங்கள், ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களா, யாரோ ஏதோ சொன்னதுக்காக நீங்கள் இப்படிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. அதுக்கு ஹீரோ, யாரோ சொன்னதை வேணால் என்னால் நம்ப முடியாமல் இருக்கலாம் இல்லையா, ஆனால் என்னுடைய 2 கண்ணால் நான் பார்த்த விஷயத்தை எப்படி பார்க்காத மாதிரி நடிக்க முடியும் அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்றதே புரியல. அப்படி என்ன தாங்க உங்களுடைய கண்ணில் பார்த்தீங்க, என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக எழுந்திரிச்சு அப்படியே வெளியில் போயிட்டான். ஸோ வெளியில் போனதுக்கப்புறம் கீரி பிள்ளையோடைய அந்த கறியை வெட்டிக்கிட்டே இன்னொரு பக்கம் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறான். அதே சைடில் இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பயங்கரமான விஷயத்தை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறான். கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயின் இந்த சைடு அவளுடைய குழந்தைய மடியில் வச்சுட்டு இருக்க. அப்போ திடீர்னு அந்த குழந்தை வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறான், அந்த குழந்தை வந்து அழுகிறத நிப்பாட்டவே மாட்டேங்குது. அப்போ தான் மேலே இருந்து அந்த கிளம்பி ஹீரோயினை கூப்பிட்றா. உடனே நம்ம ஹீரோயினும் குழந்தைய தூக்கிட்டு மேலே போனதுமே வேகமாக அந்த குழந்தைய அவளுடைய மடியில் வாங்கிக்கிறா. ஸோ இப்போ ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளோ நேரம் நிறுத்தாமல் அழுதுட்டு இருந்த அந்த குழந்தை கிளவியோடைய மடிக்கு போனால் அடுத்த செகண்டே அப்படியே அழுதுகிறத நிப்பாட்டிடுது. அதுக்கப்புறம் அந்த கிளவி ஹீரோயினை அந்த ரூமை விட்டு வெளியில் போக சொல்ல, ஏன்னா அந்த குழந்தைக்கு மறுபடியும் ஃபீட் பண்ண போகிறாங்க போல. அப்படியே சீனும் கட் ஆகுது. இதுக்கப்புறம் கதை வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அதாவது இப்போ அந்த குழந்தைக்கு 8 வயசாகிடுச்சு. அவனுடைய பேர் ஸ்ரீகுட்டன் என்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயின் அவளுடைய கையாலேயே அவளுடைய பையனான ஸ்ரீகுட்டனுக்கு ஒரு அழகான சட்டையை வந்து தச்சு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக ஹீரோ கிட்ட போய், இங்கே பாருங்க நம்ம பையனுக்கு சட்டை எப்படி இருக்குது, நானே தச்சது அப்படின்னதும். ஆனால் இப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அமைதியாக எதுவுமே பேசாமல் இருக்கிறான். ஏன்னா இந்த 8 வருஷத்தில் நம்ம ஹீரோ மொத்தமாகவே மாறி போயிட்டான். எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதையிலே இருப்பான். தன்னுடைய குடும்பத்திட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலக ஆரம்பிச்சிருப்பான். அவ்வளோ ஏன் தன்னுடைய பையனான அந்த ஸ்ரீ இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட கூட அதிகமாக பேசுறது கிடையாது. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படி கிடையாது. ஸ்ரீ தான் அவளுடைய மொத்தம் உலகமாகவே இருக்கிறான். அவளுடைய மகனை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ஹீரோ இப்படி எப்போ
பார்த்தாலும் குடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. பல முறை அவனை வந்து குடிக்கக்கூடாதுன்னு தடுத்து இருந்திருப்பாங்க, திட்டியும் பார்த்து இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. ஹீரோயினுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருந்து எப்படியாவது குடிச்சிருவான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோயின் வந்து அவளுடைய பையனான இந்த ஸ்ரீயை வந்து குளிக்க வச்சுட்டு ஒரு டவல் எடுத்து அவனுடைய தலைமுடியை அப்படியே தோட்டி விட்டுறாங்க. அப்போ தான் அந்த டவலில் நீளமான வெள்ளை முடிகள் வந்து ஒட்டி இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது எங்கேருந்து வந்திருக்குன்றது அவளுக்கு புரியல. ஆனால் சந்தேகத்திலேயே அந்த ஸ்ரீயோடைய தலையை பார்த்ததுமே அப்படியே மிரண்டு போகிறாங்க. ஏன்னா 8 வயசான அந்த ஸ்ரீக்கு பார்த்தீங்கன்னா தலைமுடி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாக மாற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதை பார்த்த ஹீரோயினுக்கு என்ன நினைக்கிறதுனே புரியல. இதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா ஸ்ரீயை வந்து ரகசியமாக கவனிச்சிட்டு இருக்கிறான். அப்போ அங்கே வந்து கீரி பிள்ளையோடைய பச்சையான கறி இருக்கும் இல்லையா, அதை இந்த ஸ்ரீ வந்து அப்படியே மோந்து பார்க்குறான். அந்த வாசனையை மோந்ததுமே அவனுடைய முகத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இதை பார்த்த ஹீரோவுக்கு இன்னுமே அதிகமாகுது. அதை இன்னுமே அதிகப்படுத்துற மாதிரி அந்த ஸ்ரீ வந்து திடீர்னு நம்ம ஹீரோ இருக்கிற சைடு வந்து அப்படியே திரும்பி பார்ப்பேன் பாருங்க. உடனே நம்ம ஹீரோ சட்டுன்னு ஜன்னலுக்கு பின்னாடி வந்து மறைஞ்சிக்கிறான். அப்பதான் இன்னொரு விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோடைய தலைமுடியும் அவனுடைய தாடியுமே கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளை கலர்ல மாற ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கப்புறம் வழக்கம் போல என்ன, நம்ம ஹீரோ வந்து அப்படியே குடிச்சிட்டு போதையில அப்படியே தூங்கிட. இன்னொரு பக்கம் அந்த ஸ்ரீ பார்த்தீங்கன்னா அந்த பச்சைக்கறி இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே சாப்பிட போறான். அந்த நேரம் மேல இருந்து அந்த கிழவி நம்ம ஹீரோவுக்கு கூப்பிட, அவளுக்கு வந்து வழக்கம் போல அவளுடைய அந்த கீரி பிள்ளை கறியும் சாராயமும் வேணும் போல. அந்த சத்தத்தை கேட்டதுமே இந்த ஸ்ரீ வந்து பச்சையான அந்த கறியை சாப்பிடாம அங்கேயே வச்சுட்டு அவனுடைய அப்பாவை கூப்பிட போயிட. ஆனா ஹீரோ வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணதுல பயங்கர போதையில இருப்பான் இல்லையா. உடனே அடுத்தது இவன் அவனுடைய அம்மாவை தேடி போறான். ஆனா பாத்தீங்கன்னா ஹீரோயினும் வீட்டுல இல்ல. இதனால இந்த ஸ்ரீ என்ன பண்றான்னா அந்த கீரி பிள்ளையோடைய கறியையுமே அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலையுமே ஒரு பேக்குள்ள வச்சுட்டு அந்த கிழவியோடைய ரூமுக்கு எடுத்துட்டு போக, அந்த நாள்ல இருந்து இந்த கிழவிக்கு தேவையான கறியையும் ட்ரிங்க்ஸையும் இந்த ஸ்ரீ தான் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டான். இப்படியே 3 வருஷங்கள் வந்து கடந்து போயிடுது. இப்போ இந்த ஸ்ரீ குட்டனுக்கு 11 வயசு ஆயிடுது. இந்த 3 வருஷத்துல அவனுமே இந்த கிழவியுமே ரொம்பவே நெருக்கமாகிட்டாங்க. அவன் எப்போ பார்த்தாலுமே அவளுடைய ரூம்ல தான் இருப்பான். அவங்க கூட தான் விளையாடுவான், சேட்டை பண்ணுவான். சேட்டை பண்றான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு இந்த ஸ்ரீ வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறது அவளுக்கு கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கிருந்து வருதுன்றது அவளுக்கு புரியல. ஆனால் மெதுவாக அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ தான் அந்த பொம்மைகள்லாம் தொங்க விடப்பட்டிருக்கும் இல்லையா ஒரு ரூம்குள்ளே, அங்கே வந்து அந்த ஸ்ரீ இருக்கிறத பார்க்குறான். அவனுக்கு ஆப்போசிட் வந்து ஒரு பொம்மையே இருக்கும். ஸ்ரீ வந்து ஏதோ ஒரு பயங்கரமான மந்திரத்தை முழுங்கிக்கிட்டு அந்த பொம்மையோடைய தலையிலையா ஆணியை வச்சு அப்படியே அடிச்சிட்டு இருக்கேன். இதை பார்த்து ஹீரோனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஸ்ரீ என்ன பண்ணுற நீ, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? இனிமேல் இந்த மாதிரிலாம் மந்திரம் சொல்லிட்டு பொம்மையில ஆணி அடிக்கிற வேலைலாம் வச்சுக்க கூடாது, புரியுதா அப்படின்னு ரொம்பவே திட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு விஷயத்த காமிக்கிறாங்க. அதாவது இப்போ அந்த கிராமத்தில் ஸ்ரீ மட்டும் குழந்தை கிடையாது, நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஏன்னா அந்த கிழவி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு குழந்தைக்கு அம்மாவானதுக்கு அப்புறம் இந்த கிராமத்துல இருக்கிற மற்ற பொண்ணுங்களுமே குழந்தை பெற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதான் அந்த சாபம் போயிடுன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான் எல்லாருக்குமே குழந்தை பிறந்து இருக்குது போல. இப்படி இருக்க ஒரு நாள் இந்த ஸ்ரீ அந்த கிராமத்துல இருக்கிற மற்ற குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறான். ஆனா விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். உடனே எல்லா குழந்தைங்களுமே சேர்த்து ஸ்ரீயை பிடிச்சி அடிச்சிட்டாங்க. அதுல ஒரு பையன் கோபத்துல ஸ்ரீயோடைய மூஞ்சிலே ஒரு ஓங்கி ஒரு குத்து விட்டுட. அவ்வளவுதான், அந்த ஸ்ரீ வந்து பயங்கர கோபத்துல அந்த பையனை அப்படியே முறைச்சு பார்ப்பான். அந்த நேரத்தில் அவனுடைய கண்ணு திடீர்னு ரெட் கலர்ல பயங்கரமா மாற ஆரம்பிக்கும். ஸோ இதை பார்த்த அந்த பையன் பயத்துல, டேய் இவனுடைய கண்ணு வந்து ஒளிருதுடா, மினுங்குது அப்படின்னு பயத்தோட சொல்லும்போது அந்த நேரம் அந்த பையனுடைய அம்மா வந்துட்டாங்க. வந்து அவங்களுடைய பையனை பிடிச்சு இழுத்துட்டு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த பொறுக்கி பையன் கூட சேர்ந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு திட்டி விட்டுட. ஸோ இப்படி தன்னை பொறுக்கின்னு சொன்னது ஸ்ரீயோடைய காதில் விழுந்துடும். அவ்வளோதான், அவனுக்கு இன்னுமே கோவம் வந்துடும். மெதுவா அந்த அம்மாவை பார்த்துன்னு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க அவனை பார்த்து, இங்கே பாரு, இன்னையிலேருந்து என்னுடைய பையன் கூட, அதுவும் என்னுடைய பையனுடைய பக்கத்தில் கூட நீ வரக்கூடாது, அவனை விட்டு தள்ளியே இருக்கணும், புரியுதா அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க. அப்போ தான் ஸ்ரீ வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அதாவது இந்த அம்மாவும் இப்போ கர்ப்பமாக இருப்பாங்க போல. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய கையை அந்த அம்மாவுடைய வயிற்றுல வைக்கிறான். திடீர்னு இப்படி செஞ்சதுமே அவங்களுக்கும் ஒன்றுமே புரியலை. உடனே அவங்ககிட்ட இருந்து அப்படியே மெல்ல பின்னாடி நகர்ந்து அவங்களுடைய பையனை மட்டும் கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த நேரத்தில் எதிரில் வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருப்பான். ஸோ அவளை பார்த்ததுமே அந்த அம்மா வந்து கோபத்தில், நீயும் உன்னுடைய பையனும் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் அவங்களுடைய பையனை கூட்டிட்டு மட்டும் கிளம்பிட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா நடந்துச்சுங்கன்ற மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தா அவளுடைய பையனான இந்த ஸ்ரீ வந்து மற்ற பையங்க கூட நிற்கிறத பார்த்ததுமே உடனே அவங்ககிட்ட போய், ஸ்ரீ உன்னுடைய அப்பா வந்து அடிக்கடி சொல்லியிருக்காருல எந்த ஒரு குழந்தையுமே இந்த வீட்டு பக்கம் வந்து கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு, அப்புறம் ஏன் இவங்களுக்கு இங்கே கூட்டிட்டு வந்த அப்படின்னு கோபமாக அடிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அடிக்க அடிக்க இவனுடைய மூஞ்சில் அப்படியே கோபம் அதிகமாயிட்டே போகும். அந்த சமயத்தில் திடீர்னு ஹீரோயினுக்கு அதே பயங்கரமான
அந்த எருமையோடைய உருமல் சத்தம் வந்து கேட்குது. ஸோ அந்த சத்தத்தை கேட்டதுமே அவளுக்கு ஏதோ சரியில்லைன்ற மாதிரி புரிஞ்சிருது. அதே நேரத்தில் அந்த ஸ்ரீ இருக்கான் இல்லையா, அவன் கோபத்தில் போதும் என்ன அடிக்காத அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் அப்படியே கோபத்திலேயே நம்ம ஹீரோயினை நோக்கி முன்னாடி வர அவனுடைய மூஞ்சையும் அவனுடைய கண்ணையும் பார்த்து ஹீரோயினுக்கு முதல் முறையா தன்னுடைய பையனை பார்த்தே பயம் வர ஆரம்பிக்குது. அதனால அவன் முன்னாடி வர ஹீரோயின் பயத்தில் அப்படியே பின்னாடி நகர ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோங்க வந்து இந்த மொத்த விஷயத்தையுமே பார்த்துட்டான். ஸோ தன்னுடைய பையன் வந்து கோபத்தில் ஹீரோயினை நோக்கி முன்னாடி வர்றதை பார்த்ததுமே இவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. உடனே ஸ்ரீயை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, உன்னை பெத்த அம்மாவே நீ எதிர்த்து பேசுவியா அப்படின்னு சொல்லி கோபத்தில் தொடர்ந்து அடிக்க இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு போய் வேணாங்க அவனை அடிக்காதீங்க, பாவம் சின்ன பையன் தானே விடுங்க அப்படின்னு கெஞ்சிரான். இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த கிழவி வந்து எதுவுமே பேசாம அமைதியாக இருக்காங்க. அவளுடைய கண்ணில் இருந்து மட்டும் கண்ணீர் வந்துட்டு இருக்கும். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே போதையில் இருந்தால் நம்ம ஹீரோ அப்படியே தடுமாறி கீழே விழுந்துட்டேன். ஸோ இதை பார்த்து ஹீரோயின் பயங்கர டென்ஷனா, உங்களை நீங்களே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னு பாருங்க, எப்போ பார்த்தாலுமே குடி குடி குடி, இந்த பழக்கத்தை மட்டும் உங்களால் விடவே முடியாதா, இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் ஸ்ரீயை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்னு வான் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அந்த அம்மாவை காட்டுறாங்க. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட கோபமா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ கூட விளையாட போகக்கூடாதுன்ட்டு, ஆனால் நம்ம பையன் என்னுடைய பேச்சை கேட்காம மறுபடியும் அவங்க கூட விளையாட போயிருக்கிறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா இன்னொரு ரூம் போய் அந்த அம்மா உட்காடுறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய வயிறுல இருந்து பயங்கரமாக வலி வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வலி அதிகமாக்கி அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து சத்தத்தை கேட்டு ஓடி போய் வந்து பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ள ஒரு கெட்ட இது நடந்து போச்சு. என்னன்னா இந்த அம்மாவுடைய வயிற்றுல இருந்து அந்த குழந்தை வந்து கலைஞ்சி போச்சு. ஆனால் அந்த வழியிலையுமே கடைசியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீகுட்டன் அப்படின்னு ஹீரோயினுடைய பையனுடைய பேரை சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. ஸோ இதனால அவளுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து உடனே எல்லாம் புரிஞ்சிருது, தன்னுடைய குழந்தை இறந்ததுக்கு அந்த ஸ்ரீகுட்டன் தான் காரணம்ன்ற மாதிரி முடிவு பண்றான். அதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ அடுத்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ஸ்கூட்டர்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் வந்து ஊர்க்காரங்க கொஞ்சம் பேர் கூட சேர்ந்து ஹீரோ வந்து வழி மறிச்சு நிற்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோவுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இவனுடைய கழுத்தை பிடிச்சிட்டு, உனக்காக தாண்டா இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன், உன்னுடைய அந்த சாத்தான் பையன் என்னுடைய மனைவியோடைய வயிற்றுல கை வச்சுட்டான், இப்போ அதனால என்னுடைய குழந்தையே இறந்து போச்சு அப்படின்னு கோபத்தில் கத்த. ஸோ உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் இன்னைக்கு நான் உயிரோட கொளுத்தாம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ அடிக்க போக, அப்போ கரெக்டாக ஊரோடைய அந்த தலைவர் வந்து தடுத்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டுறாரு. கொஞ்சம் பொறுமையாரு, அவசரப்படாத அப்படின்னு தடுத்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து, ராஜன் இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே உன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க, உன்னுடைய அம்மா உண்மைக்குமே யாருன்றது எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அது போக உன்னுடைய வீட்டை பற்றி ஏற்கனவே இந்த ஊரில் நிறைய பயங்கரமான கதைகள் இருக்குது, அதுவும் இந்த ஊரில் இதுவரைக்கும் காணாமல் போனவங்க எல்லாருமே கடைசியாக உன்னுடைய வீட்டு பக்கத்தில் தான் வந்திருக்காங்க, இப்போ உன்னுடைய பையன் மேலேயும் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு, அவன் இந்த கிராமத்துக்கு ஏதோ சாபத்தை பரப்பிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க, அதனால ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ராஜன், அதாவது ஒன்று நீ உன்னுடைய ஒய்ஃபையும் உன்னுடைய பையனையும் கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே போயிடணும், இல்லைனா உன்னுடைய மகனை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கணும், இனிமேல் அவன் இந்த ஊருக்குள்ளே வெளியில் சுத்தவே கூடாதுன்னு நாங்கள் தடை போடுறோம், ஸோ அந்த வார்னிங்கை மீறி மறுபடியும் உன்னுடைய பையன் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்தோம்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் உனக்கு நல்லா இருக்காது, புரிஞ்சுதா அப்படின்னு பயங்கரமாக வான் பண்ணிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோடைய பொறுமை மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நாளாக ஸ்ரீதர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாகிட்டு வர்றதை அவனால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால வேற வழி இல்லாமல் நேராக ஸ்ரீதரை தேடி போகிறான், அதான் அண்ணன்காரனை தேடி போகிறான். ஸோ ஹீரோவை பார்த்தா அடுத்த செகண்டே இந்த அண்ணன்காரன் சிரிச்சுக்கிட்டே, என்ன ராஜன் கடைசியில் நீ என்னை தேடி வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா, ஆனால் என்ன இது உன்னை பார்க்க நீ என்னை விட வயசானவ மாதிரி தெரியுது, உன்னுடைய முடி தாடி எல்லாம் அப்படியே வெள்ளை ஆயிடுச்சு அப்படின்னதும். ஸோ இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ வந்து, என்னை மன்னிச்சிடுங்கண்ணா, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், அன்னைக்கே நீங்கள் சொன்னதை கேட்டிருக்கணும், ஆனால் நான் உங்களை நம்பலை, இப்போ எல்லாமே மாறி போச்சு அப்படின்னதும். இதை கேட்ட அண்ணன்காரன் ஹீரோவை தனியாக வெளியே வந்து கூட்டிட்டு போகிறான். அதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுமே, இங்கே பாரு ராஜன் நீ ரொம்பவே லேட் பண்ணிட்டேன், நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி உன்னுடைய அம்மாவை நீ கொண்டிருந்தா இன்னொருத்துக்கு நீ இந்த நிலைமைக்கு வந்து இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்னதுமே, இங்கே நம்ம ஹீரோ உடனே என்னதான் இருந்தாலுமே அவங்க என்னுடைய அம்மா, என்னை பெத்த அம்மாவை என்னால் எப்படி கொள்ள முடியும் அப்படின்னதும். அப்போ தான் இந்த அண்ணன்காரன் இவனை பார்த்து ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறான், ராஜன் அது உன்னுடைய அம்மாவே கிடையாது அப்படின்னதும். ஹீரோ சாக்காயிட்டான், என்ன சொல்கிறீங்க, அவங்க என்னுடைய அம்மா கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது, உன்னுடைய அம்மா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு இந்த அண்ணன்காரன் பெரிய குண்டை தூக்கி போடுறான். ஸோ இதை கேட்டதுமே ஹீரோவுக்கு தலை சுத்துற மாதிரி ஆயிடுது. அப்படின்னா இத்தனை வருஷமா நான் யாரை என்னுடைய அம்மா நினச்சி பார்த்துட்டு இருக்கேன், யாருக்காக இத்தனை வருஷமா நான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னதும். அவ ஒரு சாத்தான் ராஜன், உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் ஒரு நாளுமே உன்னை அவளுடைய பையனா நினைச்சதே கிடையாது, ஏன்னா அவ ஒரு சாத்தான், நீ ஒரு மனிதன், தன்னுடைய சாத்தானுடைய வம்சத்தை தொடர்ந்து வளர்க்கறதுக்காக தான் இத்தனை வருஷமா அவ வந்து உன்னை ஒரு வெப்பனா மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அது போக ஸ்ரீகுட்டன் உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் வந்து உன்னுடைய உண்மையான
பையன் நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா அவன் உனக்கும் லீலாவுக்கும் பிறந்த குழந்தை கிடையாது அப்படின்னதும், என்ன சொல்ற? ஸ்ரீகுட்டன் என்னுடைய பையன் கிடையாது அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, ஸ்ரீகுட்டன் உன்னுடைய பையன் கிடையாது. அவன் அந்த கிழவிக்கும் ஒரு சாத்தானுக்குமே பிறந்த குழந்தை. அதுவும் சாதாரண சாத்தான் கிடையாது. எரும தலையோட நீ பார்த்த அந்த சாத்தான், அவன் தான் ஸ்ரீகுட்டனுடைய உண்மையான அப்பா அப்படின்னதும், அப்பதான் ஹீரோக்கு அந்த நைட்டு பார்த்த எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. லீலாவும் அந்த சாத்தான்களுடைய குழந்தைய அவளுடைய வயிற்றுல சுமந்து பெத்தெடுத்திருக்கிறா, அவ்வளோதான். அதாவது அந்த கிழவிக்கும் சாத்தானுக்கும் பிறந்த குழந்தைய தான் நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய வயிற்றுல சுமந்து இத்தனை வருஷம் கழிச்சு பெத்தெடுத்திருக்காங்க. அது போக இந்த அண்ணக்காரன் இன்னும் என்ன சொல்றான்னா, ஸ்ரீகுட்டனுக்கு 10 வயசு வரைக்கும் மட்டும்தான் ஒரு சாதாரண மனித குழந்தை மாதிரி இருப்பான். அவனுக்கு 11 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பௌர்ணமி அன்னைக்கு அவன் அவனுடைய மனித உருவத்தை ஃபுல்லுமே விட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த கிழவி மாதிரியே அவனும் ஒரு ஃபுல்லான சாத்தானா மாறிடுவான் அப்படின்னு சொல்ல, ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீகுட்டனுக்கு இப்போ 11 வயசு ஆயிருக்கும் இல்லையா அப்படின்னதும் ஹீரோடைய முகமே மாறிடுது. ஏன்னா ஸ்ரீதர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கு இல்லையா, ஸ்ரீகுட்டனுக்கு ஏற்கனவே 11 வயசு ஆயிருக்கும். அப்போ அந்த அண்ணக்காரன் ரொம்பவே சீரியஸா ஹீரோ பார்த்து, அதனால தான் சொல்றேன் ராஜன், நீ என்னை தேடி வர ரொம்பவே லேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, ஹீரோ பதற்றத்தோட, அப்படின்னா இதுக்கு வேற எந்த வழியுமே கிடையாதா, எப்படியாவது அந்த ஸ்ரீகுட்டனை காப்பாற்ற முடியாதா அப்படின்னதும், வழி இருக்கு ராஜன், ஆனா அதுக்கு முன்னாடி உன்னுடைய அம்மா அந்த கிழவி இருக்கா இல்லையா, அவளுடைய முழு கதையுமே உனக்கு தெரியணும் அப்படின்னதும், இதுக்கப்புறம் அப்படியே கதை பல வருஷத்துக்கு முன்னாடி போகுது. அங்க நம்ம அந்த கிழவியோடைய கடந்த காலத்தை ஃபுல்லுமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிழவி இருக்கா இல்லையா உன்னுடைய அம்மா, அவ வந்து வேடர் சமூகத்துல பிறந்த ஒரு பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே இந்த கிழவி பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பா. குறிப்பா அவளுடைய கண்ணு, அந்த கண்கள்ல ஏதோ ஒரு மந்திர சக்தியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே அவ ஒருத்தர தன்னுடைய கண்களை வச்சே மயக்கி அவளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான சக்தி படைத்தவளா இருந்தா. அதனாலேயே அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை கவனிச்ச அந்த கிழவியோடைய மாமா அவர் என்ன பண்ணாருன்னா, அவளுக்கு முறையா மந்திர தந்திர கலைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்ணாரு. அதனால அவளை கூட்டிட்டு கொங்கனின்ற ஒரு கிராமத்துக்கு போனாரு. அந்த கிராமம் சாதாரணமான கிராமம் கிடையாது. மந்திர தந்திர போன்ற கலைகளுக்கு ரொம்பவே பேர் பெற்ற ஒரு கிராமம் அது. அங்க சோமேஸ்வரின்ற மாதிரி ஒரு பெரிய தாந்திரிக பெண் இருந்தாங்க. அவங்க தான் மற்றவங்களுக்கு மந்திர தந்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. சோமேஸ்வரிக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ அந்த பொண்ணுடைய பேர் வந்து அகில்யா, பையனுடைய பேரு மல்லிகன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அகில்யா வந்து ரத்னகிரிக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த கிழவி வந்து சோமேஸ்வரி கிட்ட மந்திர தந்திரங்களை வந்து கத்துக்க ஆரம்பிச்சா. ஸோ அந்த கிழவியோடைய திறமையை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா மற்றவங்க பல வருஷம் எடுத்து கத்துக்கிற விஷயங்களை கூட கிழவி வந்து ரொம்பவே சீக்கிரமா கத்துக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள்லயே சோமேஸ்வரியோடைய எல்லா மாணவர்களையும் பின்னுக்கு தள்ளிட்டு அவன் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்டா மாறிட்டான். ஸோ அந்த கிழவியோடைய திறமையை பார்த்த சோமேஸ்வரியும் ரக்தாசர்ன்ற மாதிரி புக்கில் இருக்கிற எல்லா மந்திரத்தையுமே அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரே ஒரு சாப்டரை மட்டும் நம்ம கிழவிக்கு வந்து சொல்லி கொடுக்கல. அதுதான் ரக்ஷா அத்தியாயம், அதாவது த பிளட் சாப்டர்ன்றது தான் அதோடைய பேரு. ஸோ அந்த சாப்டர் வந்து சாதாரணமான மந்திரத்தை பத்தினது கிடையாது. அது முழுமையாவே தடை செய்யப்பட்ட ஒரு மந்திர கலை. அதை யாருமே படிக்க கூடாது, யாருமே கத்துக்க கூடாதுன்ற மாதிரி கடுமையான தடை இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு விஷயத்த படிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த விஷயத்தை எப்படியாவது கத்துக்கணும்னு இந்த கிழவிக்கு ஆசை வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல தான் அந்த கிராமத்துக்கு இன்னொரு ஒரு பெரிய பேராபத்து வந்துச்சு. முசுண்டின்ற மாதிரி ஒரு பயங்கரமான சாத்தான். அவன் என்ன பண்ணான்னா, அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு மக்களை தாக்கி ஊரையே பயமுறுத்த ஆரம்பிச்சான். இந்த நேரம் சோமேஸ்வரி அவங்களுடைய பேரனுடைய பேர் சூட்டு விழாவுக்கு ரத்னகிரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதனால தான் இல்லாத நேரத்துல இந்த கிராமத்தை அந்த சாத்தான் கிட்ட இருந்து காப்பாற்றுற பொறுப்பை தன்னுடைய மாணவர்கள்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. ஆனா எல்லா மாணவர்களும் அந்த சாத்தானை பார்த்து பயந்த நேரத்துல நம்ம தாய் கிழவி மட்டும் தனியால அந்த சாத்தானை எதிர்த்து சண்டை போட்டா. அதுவும் கடைசியில அந்த பயங்கரமான சாத்தானை தோக்கடிச்சிட்டா. இதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாருமே அவளை வந்து ஒரு சாதாரண பொண்ணை பார்க்கல, அவளை தேவின்ற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதாவது தங்களுடைய குலதெய்வமான ஒரு கடவுளுடைய அவதாரம்ன்ற மாதிரி அந்த கிழவியை வந்து நம்ப ஆரம்பிச்சாங்க. இதோட இந்த கிழவி வந்து பேரும் புகழும் செல்வாக்கும் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. ஆனா இந்த புகழை இந்த கிழவி வந்து வேற விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டா. என்ன பண்ணனா, யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல சோமேஸ்வரி பாதுகாப்பா வச்சிருந்த அந்த தடை செய்யப்பட்ட புக்கை வந்து ரகசியமா திருடிட்டா. அதுல யாருமே படிக்க கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருந்த அந்த பிளட் சாப்டரை வந்து திறந்து படிக்க ஆரம்பிச்சான். ஆனா அந்த ஒரு சாப்டரை படிச்சதுக்கு அப்புறம் இந்த கிழவியோடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, அந்த மொத்த வம்சத்தோடைய தலைவிதியே மாற போயிருக்கும். அதாவது அந்த பிளட் சாப்டர் வந்து சாதாரணமான ஒரு மந்திரத்தை பத்தினது கிடையாது. அதுல வந்து ஒரு ரொம்பவே பயங்கரமான ஒரு ரத்த ரிச்சுவலை பத்தி எழுதப்பட்டிருக்கும். அதாவது ஒரு பொண்ணு கல்யாணமாகாத ஒரு ஆணை திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் அவனை கொலை செஞ்சு அவனுடைய ஆன்மாவையும் சிறப்பிடிச்சா அந்த பொண்ணுக்கு எல்லையே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சக்திகள் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை படிச்ச இந்த கிழவி எப்படியாவது அந்த பிளட் ரிச்சுவலை செஞ்சு ஆகணுன்ற மாதிரி முடிவு பண்ணா. நிறைய பவர் அடையணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அதுக்காக அவ யார அவளுடைய பலியை தேர்ந்தெடுத்தா தெரியுமா? வேற யாரும் கிடையாது, இவளுடைய குருவான அந்த சோமேஸ்வரியோடைய சொந்த பையனான அந்த மல்லிகனை தான். ஸோ
முதல்ல அந்த கிழவி என்ன பண்ணானா மல்லிகனை தன்னுடைய காதல் வலையில விழ வச்சான். மல்லிகனும் உண்மைக்குமே அந்த கிழவியை லவ் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா பாவம் அவனுக்கு தெரியாது இவன் அவன் மேல உண்மையான லவ் வைக்கலன்றது. அப்புறம் என்ன, அவனுடைய உயிரை சரியான நேரம் பார்த்து இந்த தாய் கிழவி கொலை பண்ணா. அதோட நிறுத்தாம அவனுடைய ஆன்மாவையும் தன்னுடைய மந்திர சக்தியால சிறப்பிடிச்சான். ஸோ அந்த பிளட் ரிச்சுவல் ஃபுல்லுமே முடிஞ்சதுமே அந்த கிழவிக்கு ஒரு பயங்கரமான இருமத்தலை கொண்ட சாத்தான் கிடைச்சது. அந்த சாத்தான் ஃபுல்லுமே இந்த கிழவியோட அடிமை ஆயிடுச்சு. அந்த சாத்தானுடைய சக்தி மூலமா இந்த கிழவிக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய மந்திர சக்திகள்லாம் கிடைச்சது. அதுக்கப்புறமா அந்த கிழவி என்ன ஆனா தன்னுடைய மனித உருவத்தையே கொஞ்சம் கொஞ்சமா இழந்து ஒரு முழுமையான சாத்தானா மாறிட்டான். இதுக்கு இடையில தான் ரத்னகிரிக்கு போயிருந்த சோமேஸ்வரி, அதான் அந்த கிழவியோடைய குரு வந்து திரும்பி வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய பையனான மல்லிகனை இந்த கிழவி கொலை பண்ணதையும் தடை செய்யப்பட்ட அந்த பிளட் ரிச்சுவல் புக்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றத தெரிஞ்சதுமே இந்த சோமேஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. உடனே அந்த கிழவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாபத்தை கொடுத்தாங்க. ஆனா அந்த சாபம் இந்த கிழவியை எதுவுமே பண்ணல. ஏன்னா அந்த நேரத்துல கிழவி வந்து ஏற்கனவே சாதாரண மனித சக்தியை தாண்டி மிகப்பெரிய சாத்தானுடைய சக்தியா மாறிட்டா இல்லையா. ஸோ இதனால அந்த கிழவி என்ன பண்ணா தெரியுமா, அவளுடைய அந்த எருமை தலை கொண்ட சாத்தாவும் கூட சேர்ந்து சோமேஸ்வரியும் அழிச்சிட்றா, அந்த மொத்த வம்சத்தையுமே அந்த கிராமத்தையுமே அழிச்சிட்றா. ஆனா அந்த கிழவிக்கு தெரியாத 2 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. அதாவது அந்த சோமேஸ்வரிக்கு 2 குழந்தைங்க தானே, ஒன்று பையன் இன்னொன்று பொண்ணு. பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க இல்லையா. அந்த பொண்ணுக்கு பிறந்த ஒரு குழந்தை வந்து உயிரோட தப்பிச்சிருச்சு. அதுவும் அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, நான் தான் வளர்ந்து பெரியவனான ஸ்ரீதர். 2வது கொலை செஞ்ச அந்த மல்லிகன் இருக்கான் இல்லையா, அதான் காதல் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கொலை பண்ணான் இல்லையா, அவனுடைய குழந்தை அவளுடைய வயிற்றுல வளர்ந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த குழந்தையும் பிறந்துச்சு. அவனுக்கு வச்ச பேர் தான் ராஜன், அதாவது நீ. ஸோ காலம் போக போக அந்த எருமை தலை கொண்ட சாத்தானுடைய பிரசன்ஸ் வந்து அந்த கிழவியை இன்னுமே கொடூரமானவளா மாத்துச்சு. தன்னுடைய நீளமான தலைமுடியையுமே மந்திர சக்தியுமே பயன்படுத்தி ஏகப்பட்ட மனிதர்களை கொண்டு அவங்களுடைய ஆன்மாட்களை பொம்மைக்குள்ள சிறப்பிடிக்க ஆரம்பிச்சான். இப்படியே பல வருஷங்கள் போக போக அந்த கிழவிக்கு கீரிப்பிள்ளையோடைய பச்சைக்கறியை சாப்பிட்றதும் சாராயம் குடிக்கிறதுமா ஒரு வழக்கமா மாறிடுச்சு. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த கிழவி அவளுடைய சடங்கு ஒன்று செய்யறதுக்காக ஹனுமான் மலைக்கு போனான். அங்கதான் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது அந்த இடத்துல இருந்த ஒரு தெய்வீக சக்தி அந்த கிழவியோடைய தீய சக்தியை நேரடியாக பாதிச்சுது. அவ்வளவுதான், அன்னைக்கே அவன் வந்து அவளுடைய நிறைய சக்திகளை வந்து இழந்துட்டான். அதாவது ஒரு காலத்துல யாரையுமே நெருங்க முடியாத அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தவளா இருந்த இந்த கிழவி வந்து இப்ப ரொம்பவே பலவீனமா மாறிட்டான். அதுக்கப்புறம் அவன் வெளி உலகத்தோடைய எல்லா தொடர்பையும் துண்டிச்சுக்கிட்டு அந்த பழைய வீட்டுக்குள்ளே மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சான். ஆனா அவ தோத்து போய் அங்க மறைஞ்சு வாழல. அவ இழந்து போன சக்தியை மறுபடியும் அடைகிறதுக்காக சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்தா. அதுக்கு இந்த கிழவிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த ஒரு பெண் தேவைப்பட்டான். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினான லீலா தான். அதே மாதிரி அந்த கிழவியால அழிக்க முடியாத உயிரோட தப்பிச்ச சோமேஸ்வரியோடைய பேரன் தான் அந்த ஸ்ரீதர், அதான் அந்த அண்ணக்காரன். அப்போ ஸ்ரீதர் நம்ம ஹீரோவை பார்த்து, ராஜன், என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்குது, என்னுடைய மொத்த குடும்பத்தையுமே அழிச்ச உன்னுடைய அம்மா அந்த கிழவி இருக்கா இல்லையா, அவளை வந்து நான் அழிக்கணும். ஆனா அதை என்னால தனியா பண்ண முடியாது, அதுக்கு உன்னுடைய உதவி வந்து கண்டிப்பா தேவை அப்படின்னதும் ஸோ இவ்வளோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் அமைதியா இருப்பானா என்ன. ஸோ அதனால ஸ்ரீதரை பார்த்து, நான் தயாரா இருக்கிறேன், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, நீங்க என்ன சொன்னாலுமே நான் பண்றேன் அப்படின்னதும் இன்னொரு பக்கம் வீட்டில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த கிழவி கிட்ட பயங்கர கோவத்தில் பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்படி குடிச்சு வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு இருக்கிறாரு, என்னுடைய பையனும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான், இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே அப்படின்னு டைரக்டாவே கேட்டுட்டாங்க. அதுக்கு கிழவி கொஞ்சம் கூட பதற்றப்படாம, லீலா, ராஜனை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, இன்னொரு தடவை அந்த ஸ்ரீ மேல கை வச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு மிரட்ட. இதை கேட்டதுமே ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஸ்ரீ குட்டன் என்னுடைய பையன், நான் உன்னை திட்டுவேன், தேவைப்பட்ட அடிப்பேன், அதை கேட்க நீங்க யாரு அப்படின்னதும் அதை கேட்டதுமே அவள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து, உன்னுடைய பையனா, ஸ்ரீ வந்து உன்னுடைய பையன்லாம் கிடையாது இல்லையா, அவன் என்னுடைய பையன் அப்படின்னதும் ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப மறுபடியும் என்ன சொல்றேன்னா, நீ அவனை உன்னுடைய வயிற்றுல சுமந்து பெத்து கொடுத்துருக்க, அவ்வளவுதான், ஆனா அவனுக்குள்ள ஓட்டுறது என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினால இதை நம்ப முடியல. இல்ல இது உண்மை கிடையாது, நீங்க வந்து என்னை ஏமாத்துறீங்க, என்கிட்ட ஏதோ விளையாடுறீங்க, ஸ்ரீகுட்டன் என்னுடைய பையன்தான் அப்படின்னு சொன்னதுமே இவ சிரிச்சுக்கிட்டே, நான் சொல்றத நம்ப முடியலையா அப்படின்னு உன்னுடைய புருஷனான அந்த ராஜன் கிட்ட போய் கேளு, ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, அதே நேரத்துல குழப்பமாவும் இருக்கும். ஸோ எதுவுமே பேசாம வேகமா அந்த ரூமை விட்டு வெளியில போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். ஸோ அவன்கிட்ட, உங்க அம்மா இன்னைக்கு என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஸ்ரீகுட்டன் என்னுடைய பையன் கிடையாதாமே, அவங்களுடைய பையனாமே, இது உண்மையா அப்படின்னதும் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கிறான். ஆனா அதை உடனே மறைச்சிட்டு, லீலா, அம்மாவை பத்தி தான் உனக்கே தெரியும்ல, அவங்க என்ன பேசுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது, ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தான் மனசு வந்து சரியில்லைல்ல, ஆனா உனக்கு எல்லாமே நல்லா தானே இருக்குது, அப்புறம் ஏன் நீ அவங்க சொல்றதெல்லாம் நம்புற, அதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு மனசுல போட்டு ஏன் குழப்பிக்கிற அப்படின்னு கேட்கும்போது
நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே உடஞ்சி போய்ட்றாங்க. நான் என்னதாங்க பண்ணுறது, ஊருக்காரங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் வேறு விஷயம் சொல்கிறீங்க, யார் சொல்கிறது தான் உண்மை, யார் சொல்கிறது தான் பொய் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியலை. இதெல்லாம் நினச்சி நான் ரொம்பவே குழம்பி போயிட்டேன் அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்தி, நீ எதையும் நினச்சி கவலைப்படாத லீலா, எல்லாமே சரியாயிடும், நான் இருக்கேன்ல அப்படின்னு ஆறுதல் படுத்துறான். ஆனால் உண்மைக்குமே ஹீரோடைய மனசுக்குள்ளே வேற ஒன்று ஓடிட்டு இருக்கும். அண்ணன்காரன் சொன்ன அந்த ஒரே வழி அந்த கிளவியை அழிக்கணும்னா அவளுடைய சொந்த தலைமுடியிலேயே அவளுடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணணும். ஸோ இதனால ரொம்ப நேரம் யோசித்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அன்னைக்கு சாப்பிட்றதுக்காக அந்த தாய் கிழவிக்கு வந்து சாப்பாடு கொண்டு போவோம் இல்லையா, அப்படி கொண்டு போனவன் அவங்க எதிர்பார்க்காத டைமில் பின்னாடி இருந்த முடியை எடுத்து டக்குன்னு அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு கொடூரமாக கொலை பண்ணிட்டான். ஸோ அந்த கிழவியாலையுமே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ கடைசியில் அந்த சூனியக்காரி வந்து செத்து போயிட்டான் இல்லையா. அதே சமயத்தில் இந்த சைடு அந்த ஸ்ரீகுட்டன் இருக்கான் இல்லையா, அதான் ஹீரோயினுடைய பையன், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவுல ஏதோ தெரிய ஆரம்பிக்குது. டக்குன்னு எந்திரிச்சு அம்மா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். அதாவது இவனுடைய அம்மா வந்து அந்த கிழவி தானே. ஸோ அவள் செத்து போனது உனக்கு தெரிய வந்துடுது. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாருமே அந்த கிழவி முன்னாடி நிற்கிறாங்க. செத்து போனதை வந்து இந்த சின்ன பையனும் பார்க்குறான். பார்த்துட்டு தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்து ஹீரோயின் வெளியில போ அப்படின்ற மாதிரி சொல்லிட அப்படியே வெளியில வரான். வெளியில வந்து பார்த்தா ஸோ அந்த கிழவியை வந்து எரிக்கிறதுக்காக மரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுடைய அப்பாவும் 2 தங்கச்சியும் வந்திருப்பாங்க. ஸோ அதில் அந்த அப்பாவும் மரம் வெட்டிட்டு இருப்பாரு. அப்புறம் என்ன, இந்த கிழவியை தூக்கி வச்சு எரிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து உள்ள வந்து தூக்க ட்ரை பண்றான். ஆனா எவ்வளோ தூக்கியும் தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டா இருக்காங்க போல. உடனே என்ன பண்றான்னா, அந்த சூனியக்காரியோடைய சக்தி எல்லாம் அந்த முடியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை கட் பண்ணிட்டான். இங்க இந்த அப்பாவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஈஸியா தூக்க முடிஞ்சிருது. அப்புறம் என்ன, வேகமா வெளியில கொண்டு வந்து எரிச்சிட்டாங்க. ஸோ இப்படி எரிஞ்சிட்டு இருக்கிறத அந்த சின்ன பையனும் ஓரமா இருந்து எட்டி பார்க்கறான். அவனுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது. தேம்பி அழ ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணா இப்போ நைட் ஆகுது. ஸோ இங்க நம்ம ஹீரோ பண்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா, அதனால ஹீரோயினுடைய அப்பா வந்து டைரக்டாவே கேட்டுடுறாங்க, மருமகனே என்னது இது, இங்க என்ன நடக்குது, உன்னுடைய அம்மா தானே அவங்க, ஸோ எல்லாம் உண்மையுமே சொல்லு அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறான். ஸோ அவங்க வந்து என்னுடைய அம்மா கிடையாது, அவங்க வந்து ஒரு சூனியக்காரி. அது மட்டும் இல்லாம அவங்க செத்து போனாலுமே அவங்களுடைய டீமன் வந்து இன்னுமே வேற ஒரு ஃபார்ம்ல தான் இருக்குது அப்படின்னு அந்த ஸ்ரீகுட்டன் பத்தியும் சொல்லிட. இதை கேட்ட ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் ஹீரோயினுக்கும் தூக்கி வரி போடுது. அப்படின்னா நீங்க இங்க இருந்து கிளம்பிருங்க, ஊரை காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ இல்ல, போகக்கூடாது, நாங்க முடிக்கப்பட வேண்டிய கடைசி ஒரு வேலை இருக்குது, ஸோ அதை முடிச்சாதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல. உடனே இந்த அப்பா வந்து என்னமோ நானும் என்னுடைய 2 பொண்ணுங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அண்ணக்காரன் தனியாக வராமல் அவனுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தனையும் கூட்டிட்டு வரான். ஸோ அவங்களுடைய பேர் வந்து பத்ரா. அப்போ அந்த அண்ணக்காரன் எல்லாத்தையுமே பார்த்து அந்த கிழவியோடைய உடம்பு மட்டும்தான் அழிஞ்சிருக்குது. ஆனால் அவளுக்கு இனிமே இவ்வளோ சக்தியை கொண்டு வர அந்த எருமை தலை கொண்ட சாத்தான் இனிமே இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். அதை முழுசா அழிக்கணும்னா அந்த சின்ன பொடியும் இருக்கான் இல்லையா, அவனுக்கு நம்ம வந்து ஒரு ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த அண்ணக்காரன் சொல்கிறது பொய் தான். ஏன்னா இப்படி சொல்கிறதுக்கு ஒரே காரணம், ஹீரோயினுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவனை வந்து பையன் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. ஏன்னா அவங்களுடைய பார்வையில இருந்து அந்த கிழவி தான் கெட்டவளாக இருந்திருப்பா, இது வந்து என்னுடைய பையன்தான்ற மாதிரி இனிமேல் நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால தான் பயந்துடக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ அவனை தான் இன்னைக்கு எப்படியாவது அழிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்ரீகுட்டனை வச்சு ரிச்சுவல் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக அந்த கிழவியோடைய எலும்புகளை பயன்படுத்தி ஒரு பயங்கரமான தலையை உருவாக்கி அதை ஸ்ரீகுட்டன் கிட்ட கொடுக்க, ஸ்ரீகுட்டன் அந்த தலையையுமே கிழவியோடைய அஸ்தியில இருந்து கலசத்தையுமே எடுத்துக்கிட்டு தனியாக அவளுடைய ரூமுக்கு போகிறான். அண்ணக்காரன் ஏற்கனவே சொன்ன இடத்துல அந்த தலையை வைக்கிறான். அதுக்கப்புறம் பேக்குள்ள இருந்த கிழவியோடைய அந்த அஸ்தி கலசத்தை வெளியில எடுத்து அந்த தலைக்கு முன்னாடி வைக்க, அப்பதான் திடீர்னு அந்த தலை தானாவே காத்துல மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை பார்த்த ஸ்ரீகுட்டன் வந்து கொஞ்சம் பயப்படுறான். ஆனால் இந்த அண்ணக்காரன் ஏற்கனவே அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பான், அந்த தலை காத்துல மிதந்தா பயப்படாத, உடனே அதை பிடிச்சு மறுபடியும் பழைய இடத்துல வச்சிடு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதனால இந்த பொடி பையலும் பயத்தை அடக்கிக்கிட்டு காத்துல மிதந்துட்டு இருந்த அந்த தலையை பிடிச்சி மறுபடியும் அதே இடத்துல வச்சிட. அதுக்கப்புறம் அவனுடைய கால் விரல்ல ஒரு சின்ன கோடு போட்டு அதுல இருந்து வர்ற சத்தத்தை அந்த தலை மேல விட, அவ்வளவுதான், ரிச்சுவல் வந்து ஃபுல்லுமே முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் வெளியில இருந்த அந்த அண்ணக்காரன் ஹீரோ கிட்ட ஒரு பெரிய ஆணியை கொடுக்குறான். அதை கொடுத்துட்டு, ராஜன் நல்லா கேட்டுக்கோ, இப்போ அந்த பொடி பையன் அந்த தலையை எடுத்துட்டு வெளியில வருவான், அவன் வெளியில வந்ததுமே அவனை பிடிச்சி இந்த ஆணியால மரத்தோட சேர்த்து வந்து அவனை அடிச்சு மாட்டணும், சரியா, அப்படி செஞ்சா மட்டும்தான் அந்த கொடூரமான சாத்தானை முழுசா அழிக்க முடியும் அப்படின்னதும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சேர்ந்து 2 இரும்பு சங்கிலியுமே கொடுத்துட்டு, இதையும் வச்சுக்கோ, அவனை முதல்ல இந்த சங்கிலியால நல்லா கட்டி போடு, ஒருவேளை அவன் தன்னுடைய உண்மையான சாத்தன் உருவத்துக்கு மாறினாலுமே இந்த சங்கிலியை உடைச்சிட்டு அவனால தப்பிக்க முடியாது அப்படின்னதும் இப்போ எல்லாருமே இந்த பொடி பையனுக்காக காத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பொடி பையன் அந்த பயங்கரமான தலையை கையில் எடுத்துட்டு ரூம்ல இருந்து வெளியில வரான். அவனுக்கு நடக்க போறது எதுவுமே தெரியாது. அவன் சாதாரணமா வெளியில வந்துட்டு இருக்கும்போது இந்த அண்ணக்காரன் பத்ராவை பார்த்து ஒரு சின்ன சிக்னல் கொடுக்க, அவ்வளவுதான், பத்ரா வந்து பின்னாடி இருந்து இந்த ஸ்ரீகுட்டனை டைட்டா பிடிச்சிக்க. ஆனா இங்க என்ன நடக்க போகுதுன்றது நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் சுத்தமா தெரியாது. அதனால இந்த பத்ரா தன்னுடைய மகனை பிடிச்சதை பார்த்ததுமே பதறி போய், என்ன பண்ற நீ, என்னுடைய பையனை விடு அப்படின்னு கத்தி
கத்திக்கிட்டு ஸ்ரீகுட்டனை காப்பாற்ற ஓடுறாங்க. ஆனால் பத்ரா வந்து ஹீரோயினை பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே கீழே விழுந்துட உடனே ஹீரோ அவளை பிடிச்சி அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் அழுதுகிட்டே வேணாங்க, அவனை விடுங்க, அவன் நம்மளுடைய பையன், என்ன பண்ண போறீங்க நீங்கள், தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சிரான். ஆனால் ஹீரோ அவள் சொல்கிற எதையுமே கேட்காம அவளை அங்கேருந்து ஒரு கொட்டைக்குள்ளே அடிச்சு வச்சிடுறான். இன்னொரு பக்கம் இந்த அண்ணக்காரன் ஸ்ரீகுட்டனை கைகளை கட்டி அவனை ஒரு மந்திர வளையத்துக்குள்ளே உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு முன்னாடி கீரிப்பிள்ளையோட இந்த பச்சைக்கறியுமே சாராயத்தையுமே காட்டி அவனுக்குள்ளே இருக்கிற சாத்தான வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணேன். ஸோ ஸ்ரீகுட்டனுக்கு அந்த பச்சைக்கறியுமே சாராயத்தையும் பார்த்ததுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறான். அவனுடைய உடம்பு மாறுது, முகம் மாறுது, கண்ணு வந்து பயங்கரமாக மாறி அவனுடைய முழுமையான சாத்தான உரத்துக்கு வந்துடுறான். அவ்வளோதான், தன்னுடைய கட்டுப்பாட்டு இழந்த இந்த ஸ்ரீகுட்டன் அங்கே இருக்கிறவங்கள தாக்க ஆரம்பிச்சிட. ஸோ கொட்டகைக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த பத்ராவை பிடிச்சி அவளுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ உள்ள அடைச்சி வைக்கப்பட்டிருந்த ஹீரோனுக்கு இப்போ தான் அவளுடைய மகனுடைய உண்மையான சாத்தம் உருவம் தெரியுது. அதை பார்த்து அவளே ஒரு நிமிஷம் பயந்து உறைஞ்சி போயிட்டாங்க. அப்புறமா அவனை இழுத்துட்டு போய் ஒரு மரத்தோட சேர்த்து கட்டி போடுறாங்க. இப்போ ஹீரோடைய கையில் அந்த அண்ணக்காரன் கொடுத்த அந்த பெரிய ஆணி இருக்கும். அந்த ஆணியை அந்த பொடி பையனுடைய தலையில் அடித்தா எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ஹீரோ மெதுவாக அந்த ஆணியோட அந்த பொடி பையனை நோக்கி முன்னாடி போக, ஆனால் அப்போ உடனே அந்த பொடி பையன் அழுதுகிட்டே, அப்பா என்னை விட்டுருங்கப்பா, எனக்கு பயமாக இருக்குது, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் உங்களுடைய பையன்தாப்பா அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஸோ இதை கேட்டதுமே ஹீரோவால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. ஒரு பக்கம் இவன் என்னுடைய மகன் கிடையாது, இவன் ஒரு சாத்தான் அப்படின்னு அவனுடைய மனசு சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கம் இத்தனை வருஷமா தன்னுடைய மகனாக பார்த்த ஒரு குழந்தை, அப்பா என்ன கொள்ளாதீங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கு. ஸோ ஹீரோடைய கையை நடுங்க ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் அந்த ஆணியை அடிக்க போகிறான். அப்படி அவன் அவனுடைய மனசு கூடயே போராடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்பு மின்னல் வேகத்தில் வந்து ஹீரோடைய கழுத்துலையே பாயுது. ஸோ ஹீரோ அதிர்ச்சியில் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஸோ அந்த அம்பை எய்தது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் லீலா தான். ஸோ யாருக்கு அம்பு எய்ய கற்றுக் கொடுத்தானோ கடைசியில் அதே மனைவி அவளுடைய மகனை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ மேலே அம்பை விட்டுட்டாங்க இல்லையா. ஸோ ஹீரோ அப்படியே கீழே விழ உடனே ஹீரோயின் அவன்கிட்ட ஓடி போய் அவனை தன்னுடைய மடியில் தூக்கி வச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறான். அழுதுகிட்டே, எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும், ஸ்ரீகுட்டன் நம்மளுடைய பையன் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் ஒரு அம்மா, அவன் யாராக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, சாத்தானாக இருந்தாலும் சரி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்குமே அவனை என்னுடைய மகனாக தான் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, அடி படுபாவின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினோட மடியிலேயே அவனுடைய உயிரை விட்டுடுறான். அதோட இந்த அண்ணக்காரன் திட்டமும் தோல்வியில் முடிஞ்சிருது இல்லையா. இதுக்கப்புறம் கடைசியாக நமக்கு ஒரு காட்சியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ தனியாக காட்டுக்குள்ளே போய் கீரி பிள்ளையை வேட்டையாடுறாங்க. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த கறியை வெட்டி பேக் பண்ணுறாங்க. அதோட சேர்த்து ட்ரிங்க்ஸையும் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே இந்த ஸ்ரீகுட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லுமே சாத்தான் உருவத்தில் இருக்கிறான். ஹீரோயின் அவனுக்கு முன்னாடி அந்த பச்சை கறியுமே ட்ரிங்க்ஸையும் வைக்க, அதை பார்த்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த கதையில் ஆட்கள் தான் மாறி இருக்காங்க, ஆனால் நிலைமை வந்து கொஞ்சம் கூட மாறல இல்லையா. ஒரு காலத்தில் நம்ம ஹீரோ வந்து அந்த கிழவியை தன்னுடைய அம்மான்னு நினச்சி அவளுக்கு கீரிப்பிள்ளை கறியையும் கொடுத்து சேவை செஞ்சிட்டு இருந்தான். அவனுடைய பார்வையில் அது ஒரு பையன் தன்னுடைய அம்மாவுக்கு செய்கிற சேவை, ஆனால் உண்மைக்குமே ஒரு மனிதன் சாத்தானுக்கு அடிமையாக வாழ்ந்துட்டு இருந்தான் இல்லையா. இப்போ அதே விஷயம் மறுபடியும் நடக்குது. நம்ம ஹீரோயின் ஸ்ரீகுட்டனை தன்னுடைய மகன் நினச்சி அவனுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. அவளுடைய பார்வையில் அது ஒரு அம்மாவுடைய பாசம், ஒரு தாயோடைய பாசம். ஆனால் அந்த சாத்தானுடைய பார்வையில் ஹீரோயின் வந்து ஒரு அம்மா கிடையாது, அவனுக்கு சேவை செய்கிற ஒரு அடிமை தானே. ஸோ இப்படியே இந்த கிளவி இருந்த இடத்துக்கு இந்த பொடி பையனும், ஹீரோ இருந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துட்டாங்க. ஆட்கள் மாறிட்டாங்க, ஆனால் சாத்தானுக்கு சேவை செய்கிற இந்த அடிமைத்தனம் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. அதோட இந்த ஃபர்ஸ்ட் சீசனை முடிக்கிறாங்க. ஸோ அழகாக இந்த கதையை வந்து முடிச்சிருக்கலாம், ஆனால் அடுத்த சீசனுக்கு வந்து ஹிண்ட் கொடுக்கன்ற பேரில் கடைசியில் வந்து சொதப்பிட்டாங்க இல்லையா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ரொம்பவே த்ரில்லாக இருக்கும். காட்டுக்கு நடுவில் ஒரு பயங்கர பங்களா, ஒரு விதமான ஒரு க்ரீப்பியான ஃபீல் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் முடிஞ்சால் டிவியில் போட்டு பாருங்கள், சீரியஸாக பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.